கிருஷ்ணா மாமா பேச வேணாம்னு சொல்லுங்க. கிருஷ்ணா மாமா பேச வேணாம்னு சொல்லுங்க. பேச வேண்டாம். பேசினா அடிப்பேன்னு சொல்லுங்க. அடிப்பம்னு சொல்லுங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து இதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினமாக இருக்குது. அதாவது 26ஆம் தேதி திங்கட்கிழமையே வந்து ஒரு அவசர காரணமாக நான் இதை வந்துட்டு தனியாக வந்துட்டு கதைச்சு அப்டேட் பண்ணுறேன். ஒரு வேண்டாலும் ஒரு கொஞ்சம் பேருக்குண்டாலும் தெரியக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை இந்த நிமிஷத்துலேருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தான் அதுக்கு மெயின் காரணம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு உதவி வந்து நான் கேட்குறக்காண்டி தான் இந்த வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த பிள்ளை எனக்கு யாருன்னு தெரியாது, நான் முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை, நான் ஓடி ஒழிக்கவும் இல்லை, மறையவும் இல்லை, நான் ஓப்பனாக வந்துட்டு இருந்து வீடியோவில் கதைக்கிறேன். ஸோ இன்றைக்கு கூட வந்துட்டு 26ஆம் தேதி நான் இன்றைக்கி ஃப்ரான்ஸில் நிற்கிறேன்னு நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். வந்து நான் என்மேல எவ்வளோ வன்மம் வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பொறாமையின் அடிப்படையில் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாருமே வந்து நம்பலை. உண்மையிலேயே ஒரு ஃபேஸ்புக்கில் கூட வந்துட்டு ஒரு ஃபோட்டோ போடாத ஒரு அக்காவை பற்றி வந்துட்டு ஒரு தவறான முறையில் எப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ எனக்கும் உண்மையிலேயே என்னால் தாங்க முடியலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து இன்றைக்கு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க என்னத்துக்குன்னு சொன்னால் என்னைய வந்து கம்ப்ளீட்டாக விழுத்தோணுமென்னு சொல்லி. இப்போ அவங்க வந்துட்டு நினைச்சது எப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைய வந்து எனக்கு கிட்ட இருக்க விடாதேங்கோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு. ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு என்ன எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு உண்மையான ஒரு காரணத்தை சொல்கிறேன். வந்து முதலாவது வந்து ஒரு கஷ்டப்பட்டவனாக இருந்து அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா 4-5 வருஷத்துக்கு முன்னம் வந்து செருப்போட தெரிஞ்சவன் இன்றைக்கு சப்பாத்து போடுறான். நான் அந்த சாதி அப்படின்ற ஒன்றை வந்து உண்மையிலே நான் இந்த தலைக்கு நான் எப்பயுமே எடுக்கிறதே இல்லை. அப்போ சிலவளை வந்துட்டு நினைக்கலாம், நீ எப்படியடா எடுக்கலாம், அதை நீயே வந்து ஒரு கீழ் சாதி, நீ எப்படிடா அதை வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியாது. வந்து உண்மையிலேயே நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், வந்து நீங்கள் அதைத்தான் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் மீன்ஸ் வந்து அந்த டிக்டாக்ல கதைக்கக்கூடியவங்க வந்து நீங்கள் அதைத்தான் எதிர்பார்க்குறீங்க. அதாவது நான் சொல்கிறேன், நான் வந்துட்டு ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்தவன் அல்ல, ரைட்? ஸோ வந்து அதுதான் அவங்களுக்கான மெயின் ரீசனாக இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் இவன் ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்தவன் இல்லை, இவன் வந்து எப்படி இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்து வரலாம், இவன் இந்த சாதியை சேர்ந்தவன், இவனை விடக்கூடாதுண்டா. நான் கேட்குறேன் வந்துட்டு இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த சாதியிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உயர்ந்த சாதின்றது உங்களுடைய ஒரு திறமையால் உருவாக்கப்பட்ட உண்டா? இல்லை, நீங்கள் பிறக்கும்போது உங்களோட கருவில் உங்களோட அம்மாண்ட வயிற்றில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கே தெரியாது வந்து நீங்கள் என்ன சாதின்னு சொல்லி. நீங்கள் பிறந்து வெளியில் வந்து உங்களோட அம்மா அப்பா வந்து சொல்லி தரும்போது தான் நீங்கள் உங்களுக்கே வந்துட்டு அறிய வருது நீங்கள் என்ன சாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நான் வந்து விழுந்து போகிறது இல்லை. ஒரு வேளை நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நான் விழுந்ததோடைய வந்துட்டு விட்டுருங்க அப்படின்றதே நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். வந்து என்னைய மாதிரி எனக்கு நடந்த ஒரு விஷயம் வந்துட்டு இன்னும் ஒரு படியும் வளர்ந்து வரான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்துட்டு நடக்கக்கூடாது. தம்பி அப்பு, நீ வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்துடாத, திரும்பி போக மாட்டேன். அது நான் கதைக்கிறவங்களுக்கு கேட்கும் தானே, நீங்கள் கதைக்க முடியாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி அண்ணன் எனக்கு சொன்னவர். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் கூடிய சீக்கிரம் குணமாகும். நான் நோர்வேக்கு 1 டைம் வருவேன் கட்டாயம். ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு நான் திருப்பி வருவேன் நோர்வேக்கு. நான் வரைக்குள்ளே நான் கண்டிப்பாக வந்து உங்களை பார்ப்பேன் சார், சரியா? என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப்பில் நான் நான் விழுத்தணும்னு சொல்லி நான் வாழ்க்கையில் நினைச்சதே இல்லை. இந்த அக்கா ஸ்ட்ரோக் வந்து இருக்கிறா. ஸோ அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆறுதல் வந்து இவ்வளோ பிரச்சனையிலையும் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியதை இந்த ஒரு வீடியோ. ஸோ என்னைய வந்துட்டு கூப்பிட்டு நேரில் காட்டினா அந்த வாய் பேச முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிற அக்கா வந்துட்டு சந்தோஷப்படுவான்னு சொல்லி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு யோசிச்சிருக்காங்க. ஒரு இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்லவன், அவனே நாட்டை விட்டு கலைச்சிட்டாங்களா இந்த நாடு. என்னன்னா இல்ல நான் வீடியோ ஒன்று செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் கோல்ண்டா ஃபோன் ஆன்சர் பண்ணி ஃபோன் ஸ்டக் ஆகுது. கோல் வந்து சத்தியமா எத்தனையோ பேர் இருக்காங்கம்மா இப்போ கூட. ஐயோ அடிச்சு எனக்கு கோல் கதை செய்யல. உங்களுக்கு இப்போ நான் ஆன்சர் பண்ண ஹாப்பியா இல்லையா? எதிர்பார்த்தீங்களா நான் எடுத்து? அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா.
ஸோ இப்போ இன்றைய தினம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து இருக்கேன். ஸோ வந்து முதலாவதாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால், இந்த வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யூரோப்புக்கு வந்திறங்கினதுலேருந்து அப்படியே ஓர்டராக நான் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு போனனோ ஸோ அந்த ஓர்டரில் தான் வந்துட்டு வீடியோ போட்டு கொண்டு வருவேன். ஸோ வந்துட்டு உதாரணமாக நேற்றைய வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு ஹொலண்டில் நின்று எடுத்த வீடியோ வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு ஹொலண்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க, ஹொலண்டில் எங்கே வந்து அவங்கள சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்துட்டு ஹொலண்டில் இல்லை, இன்றைக்கு வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரிக்கு நான் வீடியோ போடும்போது வந்து பார்த்திங்க சொன்னால் வேறு இடத்துலேருந்து தான் நான் வந்து வீடியோ போடுவேன். அதுக்காண்டி வந்துட்டு நான் ஓடி ஒளிஞ்சு திரியல, நான் வந்துட்டு வந்த ஓர்டரில் அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ணி கொண்டு வருவேன். அப்போ தான் வந்துட்டு எங்களோட ஜேர்னி வந்துட்டு என்ன மாதிரி ஒரு சர்க்கிளாக முடிஞ்சது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து இதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினமாக இருக்குது. அதாவது 26ஆம் தேதி திங்கட்கிழமையே வந்து ஒரு அவசர காரணமாக நான் இதை வந்துட்டு தனியாக வந்துட்டு இருந்து கதைச்சு அப்டேட் பண்ணுறேன். காரணம் என்னன்னு சொன்னால், எனக்காண்டி இல்லை, என்னையை நேசிக்கக்கூடிய உறவுகளாகிய உங்களுக்காண்டி. அதுலேயும் ஸ்பெஷலாக வந்துட்டு நேற்றைய தினத்துக்கு முன்தினம் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ வந்து அந்த அக்காவுக்காண்டி தான் வந்து, அந்த ஒரு அக்காவுக்காண்டி என்று மட்டும் இல்லை, என்னையை நேசிக்கக்கூடிய கொமனா எல்லாருக்காண்டியுமே வந்து நான் இந்த வீடியோவை வந்துட்டு டெடிகேட் பண்ணி என் மனசில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பாரங்களை வந்துட்டு இறக்கி வைக்கலாம் அப்படின்றக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க. இந்த வீடியோ வந்து முடிகிற டைமில் ஸோ எத்தனை பேர் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. பட் வந்து நான் எந்த மனசில் இன்றைய தினம் வந்து நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்றத வந்து உங்களோட வந்துட்டு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ அந்த அடிப்படையில் நான் என்ன விஷயம் சம்மந்தமாக கதைக்க போகிறேன் அப்படின்றதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னம், எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உண்மையாக எங்களை பிடிச்சி ஃபாலோ பண்ண விரும்புகிறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம். ஸோ வந்துட்டு அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துட்டு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நான் வந்துட்டு விஷயத்துக்குள்ளே போகிறேன். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் எதுவுமே வந்து மறக்க முடியாத ஒரு வரலாற்று பதிவுகளாக எந்த வாழ்க்கையில் வந்து அமைஞ்சது. அதோடு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தொடர்புபட்டிருந்தாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், இது சமூக வலைத்தளத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக அமைந்ததால். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, யாருண்டே தெரியாமல் நான் எல்லா வீடியோக்கள்லேயும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், 4-5 வருஷங்களுக்கு முன்னம் வந்து யாருண்டே தெரியாமல் ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு சாதாரணமாக வளர்ந்து வந்த நான் எந்த ஒரு முயற்சியால் ஒரு விஷயத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு வந்துட்டு உலகம் அறிய இன்றைக்குள்ளே வந்துட்டு அவ்வளோ தூரம் பெரிய லெவலில் இல்லாட்டும் ஒரு லெவண்டாலும் ஒரு கொஞ்சம் பேர் கண்டாலும் தெரியக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோவை இந்த நிமிஷத்துலேருந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் தான் அதுக்கு மெயின் காரணம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு உதவி ஒன்று நான் கேட்குறக்காண்டி தான் இந்த வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்துட்டு இந்த உதவியை கூட வந்து நான் கேட்கல. ஆனால் என்னைய உண்மையாக நேசிக்கக்கூடிய உறவுகளாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எனக்கு செய்யணும் அப்படின்றக்காண்டி தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோவை நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு உங்களை எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து 45 நாள் சிறைவாசம் என ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நாங்கள். ஸோ நிறைய வேதனைப்பட்டு, நான் மட்டும் இல்லை, எங்களோட குடும்பாங்கத்தவர்களாக இருக்கட்டும், என்னையை நேசிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே, என்ன உதாரணமாக யூரோப்பில், கனடாவில், இலங்கையில், இந்தியாவில் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகள்லையும் இருந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய உள்ளங்கள் வந்துட்டு நிறையவே வந்து நீங்கள் வேதனைப்பட்டிருந்தீங்க. ஐயோ வந்துட்டு கிருஷ்ணாவை இப்படி உள்ளுக்கு போட்டுட்டாங்களே அப்படின்ட்டு சொல்லி. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நாங்கள் வெளியில் வந்ததுக்கு பிறகு உண்மையிலேயே நிறைய பேர் நீங்கள் சந்தோஷப்பட்டிருந்தீங்க. நாங்கள் வந்துட்டு என்ன காரணத்துக்காண்டி ஜெயிலுக்கு போனோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுபோக வழக்கு நடக்கிற டைம்களில் நாங்கள் அதுகள் சம்மந்தமாக கதைக்கிறது வந்து அழகல்ல. ஸோ அதால் நான் அதை அவாய்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ நான் இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து கதைச்சி நான் இமீடியட்டாக போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நான் அங்கால கடந்து போக விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு
10 மணி அளவில் நான் எழும்பிட்டு வந்து என் ஃபோனை பார்க்குறப்ப வந்து நான் முந்தின நாள் சந்தித்த அந்த ஹொலண்ட் அக்காட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுது. தம்பியா ஒரு சில பேட் கமெண்ட்ஸ் வந்துருக்குது, அதை ஒருக்கா பார்த்து டிலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், ஓகே அக்காச்சி நான் அதை டிலீட் பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சத்தால் பார்க்கையும் வந்து எனக்கு ஒரு சில பேர் வந்து ஒரு சில டிக்டாக் லிங்க் வந்து எடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த டிக்டாக் லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த அக்காண்ட வீடியோ வந்துட்டு, அதாவது உங்களுக்கு தெரியும் வந்து நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னம் என்ன மாதிரி என்னுடைய ஹெல்ப்பிங் வீடியோஸ்லேருந்து வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு கட் பண்ணி வந்துட்டு போட்டு என்னை ஒரு விரோதியாக காட்டினாங்களோ அதே மாதிரி வந்துட்டு நான் யூரோப்பில் வந்து செய்யக்கூடிய அந்த வீடியோக்களில் இருந்தும் அந்த குறிப்பிட்ட அந்த அக்காட வீடியோவில் ஒரு சில துண்டுகளை தெரியும் நான் வந்த நாள்லேருந்தே எடுத்து போடுறாங்க. பட் இந்த அக்காட வீடியோவில் ஒரு சில துண்டுகளை வந்துட்டு எடுத்து டிக்டாக்ல வந்துட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அக்காவை வந்து ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு தவறான முறையில் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த லிங்க் வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் திருப்பி அந்த அக்கா சொன்னால், தம்பி டிக்டாக்ல ஏதோ என்னையை பற்றி போட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், ஓமக்கா நானும் இப்போ தான் பார்த்தேன்னு சொல்லி. அப்போ அந்த அக்கா சொன்னால், என்னட்ட டிக்டாக் இல்லையா நான் பார்க்கல அது ஒன்றும், ஆனால் வந்துட்டு ஏதோ தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி என் சொந்தக்காரர் கொஞ்சம் பேர் எனக்கு வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அந்த அக்காவோட கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நான் கால் பண்ணி ஒரு சில விஷயங்களை வந்து நான் அக்காவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினேன். நான் வந்து உண்மையிலேயே நான் அக்காட்ட போகும்போது வந்துட்டு நான் அக்காவை வந்துட்டு வீடியோவில் காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து அக்காவை வந்துட்டு வீடியோவுக்கு போகிறதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு வந்துட்டு முதலாவது வந்துட்டு திருமணம் செய்ய மட்டும் அம்மா அப்பாவோட பொறுப்பில் வந்துட்டு அவங்க இருப்பாங்க. ஸோ திருமணம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கணவர் தான் எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு பொறுப்பாக இருப்பார். ஸோ அந்த அடிப்படையில் அவர் வந்து பெர்மிஷன் கொடுத்ததால் அக்கா வந்துட்டு வீடியோவுக்கு வந்திருந்தா. நான் உண்மையிலேயே ஒலிக்கையில் மறைக்கையில் பொய் சொல்லல. உங்களுக்கு தெரியும் வந்து நான் கட் பண்ணி எடிட் பண்ணி வந்துட்டு போடுற ஆளுமே வந்து இல்லை. ஒரு சில விஷயங்கள் இப்போ என்ன சொல்கிறது மாறி இப்போ கேமரா வந்துட்டு ஷேக் ஆகிட்டு அந்த மாதிரி எது ஒன்று நடந்துட்டுது. இல்லாட்டி இப்போ யாரும் ஒரு ஆள் தன்னை வீடியோவில் காட்ட வேணாம்னு சொல்கிற அடிப்படையில் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் நான் கட் பண்ணி போடுவேன். அதர்வைஸ் நான் A to Z வந்து என்ன நடக்குதோ நான் எல்லாத்தையுமே வீடியோவில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ வந்து நான் எங்கே சொல்கிறது ஜெர்மன்லேருந்து வெளுக்கிட்டு ஹொலண்ட் போய்கொண்டு இருக்கேக்குள்ளே இடையில் வந்து என்னை கூட்டிகிட்டு போனான்னா வந்து என் ஹொலண்டில் ஒரு தரம் இல்லையா அப்படின்னு கேட்கையும் நான் இந்த ஃபோனில் சும்மா சர்ச் பண்ண இடத்துல அக்காவோட நம்பர் வந்தது. அக்கா வந்துட்டு ஒரே ஒரு மெசேஜ் என்னண்டு 200K வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு சொல்லி வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. அப்போ அதை பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு சந்தோஷம், ரைட் இவங்க என்னையே நேசிக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு சொல்லி போட்டு நான் அக்காவுக்கு அதாவது ஹொலண்டுக்கு போகிற அடிப்படையில் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு ஆளை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அவங்கள வந்துட்டு விரும்பி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நேரில் எங்களை தேடி வரும்போது அதை விட எக்ஸைட்மெண்ட் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நான் வந்துட்டு ஹொலண்ட் போகிற அடிப்படையில் வந்து அந்த அக்காவுக்கு வந்துட்டு உண்மையிலே அப்படியான ஒரு சர்ப்ரைஸான ஒரு சந்தோஷத்தை நான் வந்துட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அக்கா வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு போட்டு நான் வந்துட்டு கால் பண்ணி கதைக்கக்குள்ளேயே வந்து பார்த்துருப்பீங்க அக்கா வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ நேரில் போயிட்டு நான் வந்துட்டு அக்காவோட பிள்ளைகளோட அக்காவோட எல்லாம் கதைச்சி உண்மையிலே வந்து ஒரு சொந்த சகோதரி மாதிரி எனக்குமே வந்து 4 பொம்பளை சகோதரங்கள் இருக்குது. ஸோ வந்து நான் உண்மையிலே என்னோட ஒரு கூட பிறந்த சகோதரம் மாதிரி அக்காவோட இருந்து கதைச்சி வெளிநாட்டு வாழ்க்கைகள் சம்மந்தமான ஒரு சில விஷயங்களையும் கதைச்சி உண்மையிலே அக்காவுமே சொல்லியிருந்தேன். என்னண்டு நீங்கள் ஜெயிலுக்கு இருந்த டைமில் தம்பி நாங்கள் நிறைய கவலைப்பட்டிருந்தோம் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லி ஸோ வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு நான் வந்து அந்த வீடியோவையும் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோத்துக்கும் வந்து நான் அக்காவோட கதைச்சது அன்றைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு நான் கதைச்சேன் நான். ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு கதைக்கல. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணினதுக்கு பிறகு வந்து அக்கா எனக்கு 2 தடவை கால் பண்ணவங்க, தம்பி வீடியோ பார்த்து நான் நல்லா இருந்தது, தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் உண்மையிலேயே என்னைய ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மீட் பண்ண வந்தது சந்தோஷம், அண்ணாக்கும் நிறைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லையும் நான் அந்த வீடியோவில் கூட நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு வந்தேன், அண்ணா இல்லையாக்கா நீங்கள் அண்ணாவை மிச்சம் கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் சொல்லி போட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிக்டாக்ல வந்துட்டு எப்படியெல்லாம் ஒரு கேவலமாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் கூட இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து யோசிப்பீங்க, கிருஷ்ணா இக்னோர் நெகட்டிவிட்டி, அதாவது வந்துட்டு
அப்படியான விஷயங்களை இக்னோர் பண்ணிக்கொண்டு நீங்கள் வந்துட்டு பறந்து போங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. நான் கடந்து போய்கொண்டே இருப்பேன். இப்போ கூட நான் இந்த வீடியோவை வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரணம் வந்து அக்காட மனநிலைமையில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் ஒரு ஆறுதல் ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற கண்டு தான். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் இங்கே யூரோப்புக்கு வந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஃபோன் வந்து டேட்டா மேக்ஸிமம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். காரணம் என்னென்னா, ஒன் பண்ணின கையோட வந்துட்டு ஒன் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கோல் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது யூரோப்பில் ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வரும். ஈவன் யூரோப் இல்லை, கனடா, அமெரிக்கா, லண்டன்லேருந்து கூட வந்து உங்களை எங்கே வந்தால் சந்திக்கலாம், எங்களால் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வர முடியாது, ப்ளீஸ் தம்பி ஒரு வாய்ப்பு தாங்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறது நிறைய பேர் வந்து. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் என்ன பதிலை சொல்கிறது, இதில் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் 100% வந்து சொல்லுவேன் வந்து 100க்கு 90% மேற்பட்டவங்க வந்துட்டு என்னை நேசிக்கிறவங்க தான் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்துட்டு சொல்லுவேன், நான் இப்படி இந்த இடங்களில் நிற்கிறேன், நான் வந்த பிறகு வந்துட்டு உங்களுக்கு நான் நிறைய தரேன், நீங்கள் வந்து தாராளமாக சந்திக்கலாம். இல்லாட்டி நானே ஊரில் நிற்கும்போது சொல்கிறதான், நானே வந்து உங்களை சந்திக்கிறேன். ஈவன் யூரோப் வந்துட்டு உங்களோட வீடு உங்களோட நாடாக இருந்தாலும் பரவாயில்லை, நானே வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இல்லை நீங்களெல்லாம் வர தேவையில்லை, நாங்களே வந்து உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய பேர், ரைட்? ஸோ இப்படியான ஒரு நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து உண்மையிலே நான் சொல்கிறேன் வந்து இன்றைக்கு நீங்கள் என்னைய எவ்வளவு தூரமும் என்னவும் தண்டிக்கலாம், அதை நான் பிழை செஞ்சனோ செய்யலையோ அது அடுத்த கட்டம் வந்து நான் வந்து அதை நான் இப்போ சொல்ல விரும்பல. காரணம் என்னன்னு சொன்னால், ரைட், இப்போ நான் கடந்த காலத்தில் என் மேலே வைக்கப்பட்ட ஒரு விமர்சனத்துக்கான ஒரு முடிவாக வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போகிற அடிப்படையில் நான் அது சம்மந்தமாக நான் கதைக்கல. பட் இருந்தாலும் நான் இந்த டிக்டாக்ல வந்துட்டு என் மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் என்னதான் குற்றச்சாட்டு வச்சாலும் ஓகே, அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு எவிடன்ஸை வந்துட்டு ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ உதாரணமாக வந்து ஒரு வீடியோ வந்து இப்போ என்னையை பற்றி வந்துட்டு ப்ளேயாக போடுறாங்க, இல்லாட்டி வந்துட்டு எனக்கு சாதகமாக பாசிட்டிவாக வந்துட்டு எங்களை பிடிச்சவங்க வந்துட்டு போடுறாங்கன்றக்குள்ளே அதுக்கு வந்துட்டு நான் நேற்று பார்த்துருந்தேன். அதாவது வந்துட்டு யாரோ ஒரு சகோதரி ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறது, அண்ணா வந்துட்டு நினைச்சதை விட வளர்ந்துட்டு போகிறார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போட்டதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று போயிட்டு வந்துட்டு அதில் கமெண்ட் பண்ணியிருக்குது, என்ன அவற்ற காசுல வளர்ந்தவர், ஊராட்ட காசை கொள்ளையடிச்சு தானே வளர்ந்தவர்னு சொல்லி அந்த பிள்ளை வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்குது. அந்த பிள்ளை எனக்கு யாருன்னு தெரியாது, நான் முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை. அப்போ நான் அந்த பிள்ளைக்கு வந்து நான் சொல்கிறேன், தங்கச்சி நீங்கள் உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது, நீங்களுமே சாதாரணமாக ஒரு மனுஷனாக வந்துட்டு இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து வந்த நீங்கள் ஏன் அறியாமையால் ஒரு மனுஷன் மனசை வந்துட்டு ஹேர்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு தெரியுமா நான் வந்துட்டு ஊராண்ட காசை கொள்ளையடிச்சு தான் வந்து நான் மேலே வந்தேன் நான்ன்றது வந்து உங்களுக்கு தெரியுமா? இல்லைன்னு. அப்போ இல்லைன்ற அடிப்படையில் வந்து யாரோ 1000 பேர் சொல்கிறாங்க அப்படின்றக்காண்டி அதை அறியாமல் நீங்களுமே வந்து சொல்கிறதுல வந்துட்டு அர்த்தம் இல்லைன்னா, நான் இப்பயும் சொல்லலை, நான் ஓடி ஒழிக்கவும் இல்லை மறையவும் இல்லை, நான் ஓப்பனாக வந்துட்டு இருந்து வீடியோவில் கதைக்கிறேன். ஸோ இன்றைக்கு கூட வந்துட்டு 26ஆம் தேதி நான் இன்றைக்கி ஃப்ரான்ஸில் நிற்கிறேன்னு நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். வந்து நான் வந்து என் ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி நான் யாரையாச்சும் சீட் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து என் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் காசு அனுப்பின அந்த ரிசிப்டை வந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் உடனடியாக உங்களுக்கு அந்த காசை வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணுவேன். அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. வந்து அது என்னட்ட இருக்குதோ இல்லையோ அது அடுத்த பட்சம். நான் வந்துட்டு நீங்கள் எனக்கு காசு அனுப்பினீங்க, அதை வந்து நான் கொடுக்கல அப்படின்ட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணினா நான் அடுத்த நிமிஷமே வந்து நான் அந்த காசை வந்து உங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ அப்படி வந்துட்டு நான் சொல்லிக்கொண்டே இருக்கக்குள்ளே நீங்கள் மறுபடியுமாக கல்லன் என்று சொல்கிறதுல எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லை. ரைட், நீங்கள் சொல்லிக்கொண்டு இருங்கோ, அதை பற்றி நானும் கதைக்கிறதுல எனக்குமே இப்போ வந்துட்டு அர்த்தம் இல்லை. இருந்தாலும் நான் மறுபடியுமாக சொல்கிறேன், இந்த ஒரு நிமிஷத்தில் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண வந்ததுக்கான ரீசன் அந்த ஒரு சகோதரி தான். உண்மையிலே வந்து அந்த அக்கா வந்து ஃபேஸ்புக்கில் கூட வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு போட்டது இல்லையா, இன்றைய காலையில் வந்துட்டு கால் பண்ணி உண்மையிலேயே கவலைப்பட்டு கதைச்சாங்கன்னு. தம்பி உண்மையிலே என்னோட கூட பிறந்த ஒரு தம்பியே வந்து என்னையே சந்தித்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தில் நான் உண்மையிலேயே சொல்கிறேன் ஐயா, என்னையை மறந்து நான் உங்களோட ஹாப்பியாக வந்துட்டு கதைச்சிருந்தேன். ஏன் என் தம்பிக்கு நான் சப்போர்ட் பண்ணணுமென்று போட்டு நான் கதைச்சேன். ஆனால் இப்படி வந்துட்டு தவறாக போடுறாங்களேக்குள்ளே நான் சொன்னேன், அக்கா இன்றைக்கி யோசித்து பாருங்க, வந்து இன்றைக்கு வந்து
இந்த உலகத்துக்கே வந்து நன்மை செய்ய வந்த ஆண்டவரை வந்து கடைசியில் எங்கே கொண்டு போய் சிலுவையில் கொண்டு அரைஞ்சாங்களேன்னா ரைட். நான் இப்போ என்னையே கொண்டு போயிட்டு நான் ஆண்டவரோட ஒப்பிடையில அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 1000 பேருக்கு இருந்தாலும் நான் உதவி செஞ்சுருந்தேன். ஏன்னா உதவி செஞ்சுருந்து நான் அவங்கள கொஞ்சம் இருந்தாலும் நான் வந்து சந்தோஷப்படுத்தி அவங்கள வாழ வச்சுருந்தேன். கடைசியில் என்னையும் கொண்டு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானுமே வந்துட்டு போய் சிறையில் இருந்துட்டு வந்தேன். ஸோ ஸ்டில் இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பக்கத்தால் என்னையே கூடாத மாதிரி தான் காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க ரைட். இப்போ வந்து டிக்டாக்ல அவங்க ஒரு சில கோரிக்கைகளை வந்துட்டு என்கிட்ட வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்பிங் வீடியோஸ் இனி செய்யக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. அப்படியே செஞ்சாலும் வந்துட்டு முகத்தை மறைச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பழைய வீடியோஸ் எல்லாம் நீ ப்ரைவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ உண்மையிலேயே நான் வந்துட்டு பிள்ளையா எதுவுமே செயற்படையில. அப்போ நான் வந்துட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு இருந்த ஒரு அடிப்படையில் கடைசியில் உதவி செஞ்சும் நான் உள்ளுக்கு போயிட்டேனே என்ற ஒரு மனவேதனையில் ரைட் இனி இது எதுவுமே வேண்டாம். எனக்கு நான் உதவி வாங்கினவங்க கூட வந்துட்டு எல்லாரையும் சொல்லலை, எனக்காண்டி குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு மன அழுத்தத்தில் நான் சரி இனி வந்து இந்த உதவி செய்கிற விஷயத்துக்குள்ளே நான் போகலை அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு வெளியில் வந்து ஒரு கொஞ்சம் மைண்ட் ப்ளஸருக்காண்டி வந்துட்டு நான் வெளியில் போயிட்டு நான் எந்த ஒரு ஹாப்பியாக இந்த ட்ராவலிங் வீடியோஸை வந்துட்டு நான் போடுவோம். ஸோ அதில் வந்துட்டு யாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதுவுமே இல்லை. ஏன்னு சொன்னால் எனக்கு யாரும் வந்துட்டு காசு அனுப்பினாங்களோ, இல்லாட்டி சீட் பண்ணிட்டேனோ, இல்லாட்டி ஏழைகள்கிட்ட முகத்தை நான் வந்துட்டு காட்டி பிழைக்கிறேனோ, இல்லாட்டி அவங்கள நக்கல் அடிக்கிறேன்னு சொல்லியோ எந்த ஒரு குற்றச்சாட்டுமே அவங்க வைக்கிறதுக்கு வந்துட்டு இனி வழி நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு எந்த பாட்டில் நான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டு வலுக்கிட்டு வெளியில் வந்து நான் எந்த பாட்டில் வீடியோ போட்டுக்கொண்டு இருக்கும்போது நான் ஆரம்ப நாட்கள்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது. வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, இவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்துட்டு இப்படியான ஹெல்பிங் வீடியோ செய்கிற ஒரு அடிப்படையில் இன்றைக்கி என் மேலே எவ்வளோ வன்மம் வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பொறாமையின் அடிப்படையில் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாருமே வந்து நம்பலை. யாருமே இன்றைக்குள்ளே என்னையும் ஃபாலோ பண்ணுற, அதாவது ஆதிகாலம் தொட்டு எடுத்த உடனே வந்து சொல்லுவாங்க, கிருஷ்ணா அவங்கள நாங்கள் ஓட்டுக்கு மேலே இருந்தே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. அவங்க ஓட்டுக்கு மேலேருந்து பார்த்ததில்லை, நான் அந்த நேரம் செஞ்ச வீடியோக்கள்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டைம்லேருந்து பார்த்தவங்க வந்துட்டு நம்பினாங்க. பட் அந்த புதுசாக வந்தவங்க யாருமே நம்பலை. அப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன சொல்ல வாரீங்க, இப்போ என்ன சொல்லுறீங்க அப்படின்றத என்னுடைய ஒரு கேள்வியாகவும் நான் கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அவங்க சொன்ன எல்லா விஷயங்களையுமே நான் செஞ்சு போட்டு நான் எந்த பாட்டில் ஒதுங்கி பேசாமல் எந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நான் எந்த பாட்டில் என்னுடைய ஒரு சந்தோஷத்தை நான் வந்துட்டு கவனிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் வெளியில் வந்து எந்த பாட்டில் போயிட்டு இருக்கும்போது அதையும் வந்துட்டு கெடுக்கணும் அப்படின்னு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட மைண்டில் வந்துட்டு என்ன தான் இருக்குது அப்படின்றது தெரியலை. இப்போ உதாரணமாக அந்த அக்காட வீடியோ எடுத்து வந்துட்டு டிக்டாக்ல யாரோ ஒருத்தவங்க உண்மையிலேயே எனக்குமே தெரியலை அவங்களோட மைண்ட் செட் வந்துட்டு எப்படி இருக்குது, இல்லாட்டி வந்து ஏன் அவங்க இப்படி செய்கிறாங்க. உதாரணமாக இப்போ என்னையே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீடியோ எழும்பினா நான் யோசிப்பேன், ரைட் இன்றைக்கு வந்து எந்த இடத்துக்கு போவோம், வந்து இன்றைக்கு வந்து ஐஃபில் டவருக்கு போவோமா, இல்லாட்டி வந்துட்டு எங்கேயாச்சும் தமிழ் கடையில் போய் யாரையும் வந்துட்டு சந்திக்கலாமா, இல்லாட்டி வேறு எங்கேயும் இடம் பார்க்க போகலாமா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் யோசிக்கிற ஒரு டைமில் என்ன மாதிரி வீடியோ செய்யலாம், எங்கே போகலாம், மதியம் என்ன சாப்பாடு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து யோசிப்பேன். ஆனால் அவங்க விடிஞ்செலுமினிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இவன் என்ன வீடியோ போடுறான், அதில் என்ன ஒரு விஷயம் வந்துட்டு பிள்ளையாக வருது, எதை கட் பண்ணி எடுத்து டிக்டாக்ல போடலாம் அப்படின்ற மாதிரிக்கு என்னையே குறுக்கியே வந்து யோசிச்சு. மற்றது ஒன் மோர் திங் உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலே வந்து இந்த டிக்டாக்ல வீடியோஸ் போடக்கூடியவங்க மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து இதை செய்வாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்டாக்கு வந்து ஏர்னிங் இல்லை. பட் வந்துட்டு வெளிநாடுகள்லேருந்து போடும்போது டிக்டாக்கு வந்துட்டு ஏர்னிங் வந்து கொடுப்பாங்க. அப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு தெரியும், இந்த நான் சொல்லியிருந்தேன் தானே வந்து நான் டேட்டா ஆன் பண்ணினா வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கொஞ்சம் டைம்லேயே கோல் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நான் ஆன் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் வந்து காட்டுறேன் பாருங்க. வந்து இப்போவுமே ஒருத்தவங்க வந்து பெல்ஜியத்துலேருந்து அடிக்கிறாங்க. சாரி, இடையில் வந்துட்டு ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லையும் நான் வீடியோ வந்துட்டு கட் பண்ணி ஸ்டோரேஜ் கொஞ்சம் டிலீட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ ஸ்ரீலங்காவில் வந்துட்டு டிக்டாக்கு ஏர்னிங் இல்லை. ஸோ குறிப்பிட்ட அளவு ஆட்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்து கூடுதலாக இப்படியான விஷயங்களை செய்கிறத அவதானிக்கலாம். ஸோ அதன் மூலமாக அவங்க வந்துட்டு காசு மேக் பண்ணுறாங்க தெரியும். இப்போ ஓரளவு ட்ரெண்டிங் என்று சொல்ல வரையில. பட் இருந்தாலும் எங்களோட முகங்களை யூஸ் பண்ணி போடும்போது ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலும் பார்ப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கான ஒரு வருமானமும் வருமானன்ற அடிப்படையில் அவங்க அதை செய்கிறாங்க.
உங்களுக்கே தெரியும் வந்து நான் ஜெயிலுக்குள்ளே போன டைமில் நிறைய யூடியூப் சேனல்கள் எண்ணெயை பேஸ் பண்ணியே வந்துட்டு உருவாயினது. அதில் வந்து 50% நன்மையாக எண்ணெயை பற்றி காய்ச்சிருந்தாங்க, 50% தீமையாக காய்ச்சிருந்தாங்க. ஸோ 2 பேருமே வந்து உழைச்சாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்மையாக கதைச்சவங்களுக்கு வந்திருக்கக்கூடியவங்கள்ட்ட ஆதரவு கண்டினியூவாக இருக்கும். பட் வந்துட்டு கெட்டவங்களுக்கு கெட்ட மாதிரி கதைச்சவங்களுக்கு வந்து ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். நான் இப்போவுமே வந்து சொல்கிறேன், நீங்கள் என்னையோ இந்த படத்தையோ இந்த பேரையோ தாராளமாக யூஸ் பண்ணி ஈவன் என்னைய கூட கால் பண்ணி அண்ணா இந்த வீடியோக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் பெரிய ஆளுந்து இல்லை, பட் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். இன்றைக்கு நான் எத்தனையோ பேருக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கேன், வந்து ஸ்டில் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் கூப்பிட்டாலே நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் வந்து. ஸோ நல்ல மாதிரி வந்து கதைச்சி போடலாம். ஸோ நல்ல மாதிரியான விஷயங்களை செஞ்சிங்கன்னா கூட வந்து அதில் நீங்கள் வேறு உதாரணமாக நான் அந்த அக்காவை வந்து சந்தித்து சும்மா வந்து என்ன சொல்கிறது வெளிநாட்டு வாழ்க்கைகள் அது இது சம்மந்தமாக வந்து கொஞ்சம் பெம்பலாக வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக எங்களோட ஒரு சந்தோஷத்துக்காண்டி வந்துட்டு கதைச்சிட்டு போட்டு ஒரு வீடியோலேருந்து ஒரு சின்ன ஒரு கிளிப் எடுத்து உண்மையிலேயே ஒரு ஃபேஸ்புக்கில் கூட வந்துட்டு ஒரு ஃபோட்டோ போடாத ஒரு அக்காவை பற்றி வந்துட்டு ஒரு தவறான முறையில் எப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ எனக்கும் அந்த அக்காவுக்கும் வந்துட்டு சும்மா தொடர்பு இருக்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு கேவலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட்டு வந்து அவங்க அந்த வீடியோவை தான் க்ரோப் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு 50 பேர் கமெண்ட் எழுதியிருக்காங்க வந்துட்டு ஒரு கேவலமாக. அப்போ நான் வந்து கேட்குறேன், உண்மையிலேயே உங்கள்கிட்ட ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் கமெண்ட் எழுதுறீங்க? உண்மையிலேயே ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சு இல்லாட்டி ஒரு ப்ரூஃப் ஆகி ஒரு எவிடன்ஸை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அப்படி இல்லாட்டிலும் சரி, உங்களுக்கு என்னில் பொறாமையோ கோவமோ நீங்கள் என்னையை வச்சு என்னென்றாலும் செய்யலாம். அப்படி வரக்கூடியவங்களை வந்து நீங்கள் போடுறதுன்ற நோக்கம் என்ன? அதாவது வந்து இப்போ இந்த ஒரு நிமிஷத்தில் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் வந்து இது வந்து பொறாமைண்டையும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொறாமையோட உச்சம் தான் வந்து இப்படி வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மெயினாக சொன்னீங்க வந்து ஹெல்பிங் வீடியோ செஞ்சு அந்த காசுகளை வந்துட்டு சுருட்டி நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ரைட், அப்படியான ஒன்று நீ வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கூட வந்து நான் சொல்லியிருந்தேன் எப்படி அந்த அதாவது பெண்டிங்காக இருக்கக்கூடிய சகல விஷயங்களையும் நாங்கள் தொட்ட சகல விஷயங்களும் உதாரணமாக ஒரு வீடு வந்துட்டு கட்டி முடியலையா, ஸோ அதை வந்துட்டு கட்டி கொடுப்போம். ஒரு டாய்லெட் வந்துட்டு கட்டி முடியலையா, ஸோ அதை வந்துட்டு கட்டி கொடுப்போம். ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணி போட்டு நான் வந்துட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கக்கூடிய பழைய வேலைகள் எல்லாத்துக்குமே நான் கவிதாசையும் அக்னியும் வந்துட்டு பார்த்து நீங்கள் போயிட்டு அதை பொறுப்படுத்தி நீங்கள் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு தான் நான் வந்துட்டு இங்கே வந்தான். நானுமே போயிட்டு வந்துட்டு அந்த காரியங்களை எல்லாம் மறுபடியுமாக மீள்பார்வை செஞ்சு எல்லாத்தையுமே நான் முடிச்சு போட்டு இனி வந்து மற்றவங்க மாதிரியே நாங்கள் வந்துட்டு அது அவங்களோட வீடியோ பார்க்குறாங்களோ இல்லையோ வந்து நாங்கள் போகிற இடங்களில் வந்துட்டு வீடியோக்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கும்போது ஓகே இனி வந்து அவன் தண்டபாடில் வந்து செயற்பட தொடங்கிட்டான் அப்படின்னு போட்டு அவனை விட்டாங்களா? என்னைய விட்டாங்களா? இல்லை. ஸ்டில் வந்து இன்றைக்கு வரைக்கும் என்னைய இவ்வளோ தூரம் வந்துட்டு எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் ஒரு 5-10 பேர் சேர்ந்து நீங்கள் செய்கிற அந்த வீடியோக்களால் வந்து நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ரைட் என்ன சொல்கிறது நாங்கள் போட்ட மருந்து வந்துட்டு வேலை செய்யுது, அதால் வந்துட்டு இப்போ யூரோப்பில் வந்து இவர் இருந்து கதரை வலுக்கட்டார் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே நான் இப்போ கூட இருந்து நான் கதைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கு இந்த வாழ்க்கையில் நான் பட்டு வந்த கஷ்டங்கள் ஏராளம் தாராளம். ஸோ வந்து அதை குறித்து நான் என்னையை குறித்து கவலைப்படவே இல்லை. பட் எனக்கு வந்துட்டு ஆதரவு தரணும்னு சொல்லி போட்டு வரக்கூடியவங்களை வந்து நீங்கள் ஹேர்ட் பண்ணுறத உண்மையிலேயே என்னால் தாங்க முடியலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க என் மேலே வச்சுக்கக்கூடிய ஒரு அன்பு பாசத்தின் நிமித்தம் வந்துட்டு என்னோட சேர்ந்திருந்து கதைக்கும் போது அதை நீங்கள் கேவலப்படுத்துறது உண்மையிலேயே சொல்கிறேன், உங்களோட குடும்பத்தில் இருக்கிற உங்களோட ஒரு அம்மாவையோ இல்லாட்டி உங்களோட ஒரு சகோதரங்களையோ வந்துட்டு கேவலப்படுத்துறதுக்கு நிகரானது அப்படின்றதையும் நீங்கள் மறந்து போயிட வேண்டாம். ரைட், இந்த ஒரு டைமில் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அந்த அக்காவை வந்துட்டு என் வீடியோவில் வந்துட்டா அப்படின்னு சொல்லி போட்டு வந்து அந்த அக்காவை வந்துட்டு இவங்க டிக்டாக்ல எடுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்து யூடியூப்ல இருந்து என் வீடியோவை டிலீட் பண்ணினாலும் அவங்க வந்து டிக்டாக்லேருந்து அதை எடுக்க போகிறது இல்லை. ஸோ வந்து அந்த அக்கா வீடியோவில் வந்தது தான், நாங்கள் கதைச்சது தான். ஸோ வந்துட்டு அவங்க போட்டது தான். ஸோ அது வந்துட்டு போகிறது இல்லை. அப்போ நான் அந்த அக்காவுக்கு நான் சொல்லியிருந்தேன், அக்கா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம்,
கடவுளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே வந்து தெரியும் வந்து நீங்கள் யார் நான் யார் என்றது எல்லாருக்குமே தெரியும் வந்து உங்களை மட்டும் இல்லை இன்னும் எக்கச்சக்கமான நிறைய பேரை வந்து நான் சந்திச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கலாம், சாஃப்டாக வளர்ந்துருக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த விஷயங்களை நீங்கள் கேள்விப்படும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் வந்து ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி ஒன்று வரலாம். பட் வந்துட்டு இன்றைக்கு காலையில் கூட ஒரு அக்கா வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தா, சுவிஸில் இருந்து அக்கா கூட இந்த வீடியோவில் வந்து கதைச்சிருந்தா, தம்பியா நான் அந்த ஹொலண்டு சகோதரி இந்த வீடியோ பார்த்தேன், நீங்கள் எந்த வீடியோவை முடிஞ்சால் இன்றைக்கு போடுங்க, வந்துட்டு என்னையை பற்றி என்ன போடுறாங்க அப்படின்றத நான் பார்க்குற காவலாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த அக்கா வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக வந்துட்டு கதைச்சிருந்தா. இங்கே உண்மை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே எங்களோட சுதந்திரங்களை சந்தோஷங்களை வந்துட்டு இன்னும் ஒரு ஆளால் வந்துட்டு பறிக்க முடியாதுன்னு யாரோ ஆப்ரஹாம் லிங்கன் எனக்கு தெரியாது வந்து சொன்னது வந்து யாருன்னு கூட எங்களோட இன்னொரு என்ன சொல்கிறது எங்களோட சுதந்திரம் வந்து மற்றவண்ட மூக்கு நுனி மட்டும்தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சுதந்திரத்தை வந்து இப்போ உதாரணமாக அவங்க வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு வந்து நான் வந்து இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணி போட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க நினைச்ச ஒரு விஷயம் வந்துட்டு சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா அப்போ நான் சொல்லியிருந்தேனாக்கா, நீங்கள் அண்ணாவோட எல்லாம் கதைச்சி தான் நீங்கள் வீடியோக்கு வந்த நீங்கள் அண்ணா வந்த பிறகு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கக்கா, நான் வந்து அண்ணாவோடையுமே கதைக்கிறேன். உங்களுக்கு என்னதான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மன அழுத்தம் மாதிரி கூட வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணினா கூட நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு கதைக்கிறேனாக்கா. ஏன் இவன் இன்றைய கூட இந்த வீடியோ போடுறேன்னு சொன்னால் காரணம் என்னையை நம்பி வந்து எனக்காண்டி குரல் கொடுத்த அந்த ஒரு சகோதரியின் மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையணும் அப்படின்றக்காண்டித்தான். ஸோ நான் மறுபடியும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க என்னத்துக்குன்னு சொன்னால், என்னையை வந்து கம்ப்ளீட்டாக விழுத்தோணுமென்னு சொல்லி. இப்போ அவங்க வந்துட்டு நினைச்சது எப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் என்னைய ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டாங்க, என்னையை பற்றி கேவலமாக என்னெல்லாம் பேர் கொடுக்கலுமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு பேர் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி என்னைய ஒரு கெட்டவனாகவே மாற்றி என்னைய ஜெயிலுக்குள்ளேயும் வந்துட்டு தள்ளி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வெளியில் வரும்போது இவற்றை படம் வந்து முடிஞ்சுது அப்படின்னு நினைச்ச ஒரு டைமில் வந்து நான் வெளியில் வந்து அதுக்கு மேலதிகமாக நான் வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் நான் யூரோப்பில் வந்து எங்களோட வீடியோஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல ஒரு 20,000 பேர் 30,000 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போ 60,000 பேர் 1,00,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, இது என்ன இது இவன் வந்துட்டு அப்படியே விழுந்து சுருண்டு போவான்னு பார்த்தா இவன் வந்துட்டு பழையபடி தலைச்சி வந்துட்டு எழும்பி வரான் அப்படின்னு சொல்லி போட்டு இவனை வந்து மறுபடியும் என்ன மாதிரி விழுத்தலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்துட்டு இப்படியான காரியங்களை செய்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன் வந்து நீங்கள் என்னைய விழுத்தணும்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்னா, நான் எதுவுமே வந்து உங்களுக்கு நான் செய்யவே இல்லை. நான் பாட்டுக்கு எந்த பாட்டுக்கு பயணித்து கொண்டு இருந்தேன். நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருந்தீங்க, ரைட் ஓகே, உங்களுக்கும் வந்துட்டு கட்டுப்பட்ட அடிப்படையில் நான் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை விட்டு வித்ட்ரா ஆகி கூட வந்துட்டேன்னா, நான் அந்த அக்காண்ட வீடியோக்குள்ளே வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து பார்த்தேன், அந்த அக்காட மகள், ஏன்னா அந்த மகனும் எனக்கிட்ட வந்து இருக்குது, அந்த அந்த பொம்பளை பிள்ளை நினைக்கிறேன் 4-5 வயசு வந்து அந்த பிள்ளைய வந்து எனக்கு கிட்ட இருக்க விடாதேங்கோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு கொமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவன் வந்து ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே வந்து சொல்கிறோம் வந்து இதெல்லாம் ஒரு எவ்வளவு ஒரு டேர்ட்டியான மைண்ட்லேருந்து இப்படியான கமெண்ட் வந்து வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. வந்து இந்த இப்போ கூட அந்த எங்கட அதாவது என்னைய பார்க்க ஒரு அண்ணா ஒரு ஆள் இங்கே என்னைய தேடி வந்தவர், அவர்கிட்ட பிள்ளை வந்துட்டு இதில் வந்ததால் கூப்பிடுமெண்டு ஆள் வந்துட்டு ஓடிட்டார். இதை வரும்போது நான் கூப்பிட்றேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன பிள்ளைகளோட கூட நான் பழகும்போது அதை கூட வந்துட்டு எதிர்க்கலாம். நான் உண்மையிலே என் லைஃப்பில் இத்தனை வயசுக்கும் நான் சோஷியல் மீடியாக்களில் நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கேன், சோஷியல் மீடியாவில் வளர்ந்தவங்களை பார்த்துருக்கேன், நான் வந்துட்டு விழுந்தவங்களை பார்த்துருக்கேன், எதிர்த்தவங்களை பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு என்ன எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு உண்மையான ஒரு காரணத்தை சொல்கிறேன். வந்து முதலாவது வந்து ஒரு கஷ்டப்பட்டவனாக இருந்து அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா 4-5 வருஷத்துக்கு முன்னம் வந்து செருப்போட தெரிஞ்சவன் இன்றைக்கு சப்பாத்து போடுறான். 4-5 வருஷத்துக்கு முன்னம் நடந்து சைக்கிளில் தெரிஞ்சவன் வந்து இன்றைக்கு காரில் தெரிகிறான். 4-5 வருஷத்துக்கு முன்னம் வந்துட்டு கழுத்தில் கையில் ஒன்றுமே இல்லை, இன்றைய கழுத்தில் கையில் எல்லாம் வந்து சங்கிலி மோதிரம் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால்
ஒரு கஷ்டப்பட்டவன் வந்து நீ முன்னுக்கு வரவே கூடாது அப்படின்றது வந்து அவங்களுடைய முதலாவது ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. மற்றது வந்து உண்மையாக சொல்கிறேன் வந்து நான் அந்த சாதி அப்படின்ற ஒன்றை வந்து உண்மையிலே நான் இந்த தலைக்கு நான் எப்பயுமே எடுக்கிறதே இல்லை. அப்போ சிலவளை வந்துட்டு நினைக்கலாம், நீ எப்படியடா எடுக்கலாம், அதை நீயே வந்து ஒரு கீழ் சாதி, நீ எப்படிடா அதை வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியாது வந்து. ஆனால் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் எங்கே போனாலுமே எப்படி யாரோட பழகினாலுமே வந்து நான் அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்துட்டு நான் உள்வாங்கிறதே இல்லை. அப்படியான ஒன்றை பற்றி யாரும் கதைச்சா கூட வந்துட்டு எனக்கு பிடிக்காது. உண்மையிலேயே நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் வந்து, நீங்கள் அதைத்தான் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் மீன்ஸ் வந்து அந்த டிக்டாக்ல கதைக்கக்கூடியவங்க வந்து நீங்கள் அதைத்தான் எதிர்பார்க்குறீங்க. அதாவது நான் சொல்கிறேன், நான் வந்துட்டு ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்தவன் அல்ல, ரைட்? ஸோ வந்து அதுதான் அவங்களுக்கான மெயின் ரீசனாக இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், இவன் ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்தவன் இல்லை, இவன் வந்து எப்படி இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்து வரலாம், இவன் எப்படி வந்துட்டு எல்லாரோடையும் நல்லா வந்துட்டு பழகலாம், இவனை வந்துட்டு ஒன்றுக்குமே விடக்கூடாது, என்னதான் இருந்தாலும் எங்களுடைய ஆக்கெல்லாம் வந்துட்டு மேலே வரணும் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து நான் சொல்லல. நார்மலாக எங்களோட வீடியோக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து கூடுதலாக வந்து அந்த சாதி பேர்களை எல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணி வந்துட்டு எழுதுவாங்க. என்னண்டு இவன் இந்த சாதியை சேர்ந்தவன், இவனை விடக்கூடாது, இவனை விடக்கூடாது, இவனை விடக்கூடாதுண்டா. நான் கேட்குறேன் வந்துட்டு, இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த சாதியிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த உயர்ந்த சாதின்றது உங்களுடைய ஒரு திறமையால் உருவாக்கப்பட்ட உண்டா? இல்லை, நீங்கள் பிறக்கும்போது உங்களோட கருவில் உங்களோட அம்மாண்ட வயிற்றில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கே தெரியாது வந்து நீங்கள் என்ன சாதின்னு சொல்லி, நீங்கள் பிறந்து வெளியில் வந்து உங்களோட அம்மா அப்பா வந்து சொல்லி தரும்போது தான் நீங்கள் உங்களுக்கே வந்துட்டு அறிய வருது நீங்கள் என்ன சாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. இந்த கையெழுத்து நீங்கள் வெட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து வரக்கூடிய ரத்தம் வந்து சிவப்பாக தான் இருக்கும். பிறக்கிற எல்லாரும் ஒரு நாள் வந்து மண்ணுக்குள்ளே தான் வந்து போகணும், அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லை. நாங்கள் வாழ போகிற இந்த வாழ்க்கை வந்து ஒரு குறுகிய காலத்து வாழ்க்கை. ஸோ இந்த வாழ்க்கைக்குள்ளே எத்தனை பேதங்கள், என்ன சாதி மதம் இனம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ விதமான பேதங்களை வந்துட்டு, அதுவும் வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நானுமே ஒரு தமிழன் தான். நான் தமிழன்னு சொல்லவே வந்து இந்த ஒரு டைமில் நான் வெக்கப்படுற ஒரு விஷயம் வந்து, இன்றைக்கி அந்த சாதி அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டில் இன்றைக்கு வரைக்கும் பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து உண்மையிலே நான் வெக்கப்படுறேன். காரணம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கி சிங்கள மக்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வேறு வேறு ஆக்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அது எல்லாத்தையுமே வந்துட்டு யாருமே பார்க்குறது இல்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எங்களோட தமிழாக்களில், அதுவும் நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாதி என்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு தூக்கி பிடிச்சி இதை குறித்து இந்த சாதியில் பிறந்த ஒருவன் வந்துட்டு மேலே வரக்கூடாது அப்படின்னு நினச்சி வந்து இந்த ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. முதல் நான் ஹெல்ப்பிங் வீடியோ செஞ்சு கொண்டிருக்கும் போது நீங்கள் இதை கதைச்சிங்க, ஓகே நான் ரைட், நீங்கள் எப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டு பேசாமல் இருந்தேன். எந்த மனசரியை நான் சொல்கிறேன் வந்து, நான் ஹெல்ப்பிங் வீடியோ செய்யும்போது நான் ஒரு நாளுமே இந்த நேர்மை நான் வந்துட்டு தவறுனதில்லை. ஒரு ஆளுக்கு 48 லட்சம் வருதுன்னு சொன்னால் 48 லட்சம் நான் அப்படியே கொண்டு போயிட்டு நான் கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்து போட்டு வாங்கினதும் இல்லை, நான் வந்துட்டு கமிஷன் கேட்டதும் இல்லை. வந்து அதை நீங்கள் அவங்களோட வீட்டையே நீங்கள் நேரடியாக வந்துட்டு ஊருக்கு போகும்போது வந்து விசாரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து நான் இருந்தேன். ஆனால் அப்படி இருந்த என்னைய கூட வந்துட்டு இந்த நான் சொல்லும்போது நம்பியிருக்க மாட்டீங்க, பட் ஸ்டில் இப்போயுமே வந்துட்டு மெசேஜ் கால் வந்துருக்கு. இப்போ வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வணக்கம் அண்ணா, கால் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சாதி என்ன மதம் அப்படின்ற எனக்கு தெரியாது, நான் என்ன அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய வீடியோ பார்க்குற ஒரு அன்பின் நிமித்தம் மேபி என்னைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க இந்த ஒரு மெசேஜ் எனக்கு வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஃபோன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வெளிநாட்டு நம்பர்லேருந்து காலும் மெசேஜும் வந்து. அப்போ அதை கூட வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. இவனுக்கு எப்படி வந்து இப்படியான சப்போர்ட் வந்துட்டு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி, ரைட், நான் உண்மையிலே நான் இந்த இடத்துல இருந்து கதைச்சி கொண்டிருக்கேன் வந்து, நான் உண்மையாக நான் 7க்கு போயிட்டு வெளியில் வந்த பிறகு நான் இன்றைக்கு இவ்வளோ தூரம்
வந்து இவ்வளோ தூரம் நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். உண்மையிலே என் வியூஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நிறைய பேர் வந்துட்டு என்னை பார்த்து ஆதரவு தாராங்க என்னும்போது வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நான் இப்போயுமே சொல்கிறேன், என்னோட இருக்கிறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எப்போவுமே வந்துட்டு என்னோட இருப்பாங்க. நான் வந்துட்டு விழுந்து போகிறது இல்லை. இவங்க என்னதான் சதி செஞ்சாலும் வந்துட்டு நான் வந்து விழுந்து போகிறது இல்லை. ஒரு வேளை நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நான் விழுந்ததோடைய வந்துட்டு விட்டுருங்க அப்படின்றதே நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். வந்து என்னைய மாதிரி எனக்கு நடந்த ஒரு விஷயம் வந்துட்டு இன்னும் ஒரு படியை வளர்ந்து வரான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்துட்டு நடக்கக்கூடாது. இன்றைக்கு தெரியும் வந்து ஒரு ரெப்பர் ஒரு ஆள் வந்துட்டு அந்த வேர்டன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் நான் நினைக்கிறேன், என்னோட வயசு கூடவா எனக்கு தெரியலை, வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் சடனாக வந்துட்டு ட்ரெண்ட் ஆகினா அவனை பற்றி வந்துட்டு எல்லா இடமுமே போட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு போட்டு புகழ்ந்து தள்ளி அவனை வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகுறாங்க. ஸோ நானுமே அவர்கிட்ட வீடியோலாம் பார்த்து அவர்கிட்ட வாய்ஸ் பிடிச்சி நானுமே டிக்டாக்ல அவர்கிட்ட அந்த பாட்டை வச்சு ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருந்தேன். அப்போ இன்றைக்கு அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களோட ஒரு ஈழத்து படியினா ஒரு யாழ்ப்பாணத்து படியினா வந்து அவன் வந்து இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி நான் நினைக்கும் போது வந்து ஏன் நான் வளர்றதை குறித்து நீங்கள் எவ்வளோ தூரம் பொறாமப்படுறீங்க அப்படின்ற வந்து எனக்கு சத்தியமாக தெரியலை. அதை விட நான் மறுபடியுமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், திரும்ப 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 நான் சொல்கிறேன், வந்து காசு நான் கொள்ளையடிச்சேனான் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் எனக்கு ப்ரூஃப் அனுப்புங்கன்றது நான் 1000 தடவை இல்லை 1,00,000 தடவை வந்து நான் சொல்லிட்டேன். நீங்கள் எனக்கு வந்துட்டு ப்ரூஃப் அனுப்புங்க, நான் வந்து அதை திருப்பி தாரேன், நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு சொல்லி நீங்கள் நிரூபித்தா நான் திருப்பி தாரேன் அப்படின்னு சொன்னால் யாருமே வந்து அதுக்கு முன்வரவே இல்லை. அப்போ சும்மா வந்து ஃபேக்கான குற்றச்சாட்டுகளை வச்சு ஒரு மனுஷனை வந்துட்டு இப்படி நீங்கள் செய்யக்கூடாது. நான் சொன்ன மாதிரி 2 காரணம். ஒன்று வந்து இவன் வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன், இவன் வந்து மேலே வரக்கூடாது. மற்றது வந்து இவன் வந்து உயர்ந்த சாதியில் வந்து பிறக்கையில் இவன் எல்லாம் வந்து மேலே வரக்கூடாது. நான் இப்படி சொன்னதுக்கு கூட வந்துட்டு ஒரு சில பேர் இப்படி கூட வந்துட்டு கதைப்பாங்க. எப்படின்னு சொன்னால், இவன் டக்குன்னு இப்படியானவன்ட்டு வந்துட்டு சாதி மதம் பார்க்குறேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பிரிக்க பார்க்குறான் நாக்களை அப்படின்னு எல்லாம் வந்துட்டு நினைப்பாங்க. பட் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் உண்மையான ஒரு விஷயத்த, நான் அனுபவித்த ஒரு விஷயத்த, இன்றைக்கு வரைக்கும் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் வந்துட்டு உண்மை. காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நான் வந்து வெளிநாட்டில் எந்த பாட்டில் நான் ஏதோ ஒரு ரூட்டில் வந்துட்டு போயிட்டுருக்கும் போது கூட வந்துட்டு, தம்பி அப்பு நீ வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்துடாத, திரும்பி போக மாட்டே, ஜெர்மனுக்கு வந்துடாத, நீ திரும்பி போக மாட்டே, ஹோலண்டில் இங்கே வந்துடாத, நீ திரும்பி போக மாட்டே அப்படின்னு சொல்லி வந்துட்டு போடுறாங்க. அப்படின்னு சொன்னால் திரும்பி போக மாட்டேன்னு சொன்னால் உண்மையாக நான் சொல்கிறேன், நானுமே ஒரு மனுஷன்தான், எனக்குமே வந்து கோபம் வரும். ஒருத்தனை வந்துட்டு அடிக்கிறதுக்கு இல்லாட்டி கொலை செய்கிற அளவுக்கு எனக்கு கோபம் வருதுன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பரான ரீசன் ஒன்று இருக்கணும். உதாரணமாக எந்த சகோதரம் உண்டை வந்துட்டு எந்த கண்ணுக்கு முன்னால் வெட்டி கொண்டுட்டாங்க, இல்லாட்டி யாராவது ஒரு ஆள் ஒரு பொதுவான ஒரு பொம்பளை பிள்ளைய ஒன்றை வச்சு ஒரு ரேப் பண்ணிட்டாங்க, ஒரு கொலை செஞ்சுட்டாங்க, இல்லாட்டி நீல்லேன்ற ஒரு பயங்கரமான ஒரு இது நடந்தால் கூட அதுக்கு தான் வந்துட்டு அப்படியான ஒரு கோபம் வந்துட்டு வரும். அப்படி கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கண்ணுக்கு முன்னால் கொலை செஞ்சால் கூட நான் அவனை கொலை செய்வேனா அப்படின்ட்டு கேட்டால் சத்தியமாக நான் செய்ய மாட்டேன். பட் வந்து செய்யக்கூடியவங்க மேபி இருக்கலாம். ஸோ அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இன்றைக்கு என்னைய இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த இப்போ வந்து நோர்வேலேருந்து யாரும் அடிக்கிறாங்க, ஜஸ்ட் ஒரு கோல் இருந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணி வந்துட்டு கதைப்போம். ஓகே, ஹலோ ஹலோ, வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் அண்ணா. தம்பி எங்க நிக்கிறீங்க? ஹாலண்ட்ல நிக்கிறீங்க? ஐயா நான் சொன்னேன் இப்போ பிரான்ஸ்ல நிக்கிறேன். இப்போ ஓகே, நோர்வேக்கு வர்ற ஐடியா இருக்கா? நோர்வேக்கு வர்றது கொஞ்சம் அந்த என்ன கப்பல்ல எல்லாம் வந்து ஏதோ வரணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஃப்ளைட்ல வரலாம். ஸோ ஃப்ளைட்ல வரலாமேண்ணே. எனக்கு என்னன்னு சொன்னால் இன்னும் என்ன சொல்கிறது, ஒரு மாதம் 1.5 மாதம் தான் இருக்குது வந்து. அப்போ அதுக்குள்ளே யூரோப்பில் இங்கே எனக்கு காரில் போகிற ஏரியாக்குள்ளே கவர் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ நீ நோர்வேக்கு வந்து போகிறன்றது எவ்வளோ தூரம் சாத்தியப்படும்னு தெரியல. எனக்கு உண்மையாக கவலையாக இருக்குது. நோர்வேல, ஸ்வீடனில், லண்டனில் இதெல்லாம் நிறைய பேர் அடித்து பார்க்க வரணும், பார்க்க வாங்க ப்ளீஸ்ன்றாங்க. எனக்கு எப்படி போகிறது, எங்கே போகிறேன்னு எனக்கு எதுவுமே தெரியுது இல்லைன்னா. ரைட், ஓகே. வசதி வந்தால் என்ற வைஃப் வந்து கொஞ்சம் மேலாதவ, சரியா? ஓகே. அவ ஸ்டோக் வந்து கலைக்க மாட்டா, நடக்க மாட்டா. ஆனா உங்களோட வீடியோ தான் நெட்டுக்கு இங்க வீட்டை இந்த நேரம் உங்களோட வீடியோ தான் போகும். ஓகே.
அப்ப நான் சொன்னேன் சில இடத்துல வந்தான்னு சொன்னா நாங்க உங்களை கூட்டினே காட்டுவோம்னு சொல்லி. அக்கா கதைக்க மாட்டாவோ? கதைக்க மாட்டாவோ? ஓகே. அது போல கேட்க மாட்டா. உங்களோட வீடியோ வந்தோடனே மேபி அவங்க என்னைய பார்த்தா சந்தோஷப்படுவாங்க, அப்படித்தானே? சரியான சந்தோஷம். பட் எனக்கு கேட்கவே கவலையா இருக்கு. பட் இப்போ நீங்க ஒரு கதைக்கு பிரான்ஸோ அல்லாட்டி ஜெர்மனோ சுவிஸோ அந்த மாதிரிக்குன்னு சொன்னா ஏதாவது ஒன்று செஞ்சு கொள்ளக்கூடிய இப்போ நீங்க இப்போ அக்காவும் வந்து கொஞ்சம் எழக்கூடிய ஆளுன்னு சொன்னா நீங்க சரி வந்து பார்க்கலாம். பட் வந்து அக்காவுக்கும் ஸ்ட்ரோக் அண்டைக்குள்ள அக்காவையும் கூட்டிட்டு நீங்க வரையலாது. நீங்க ஒன்று செய்யுங்களேன். இப்போ எங்க நிக்கிறீங்க? நோ நான் கேட்குறேன், வீட்டையா இல்லாட்டி வெளியிலையா? வீட்டுல இருக்கிறோம். ஓகே, அப்ப அக்கா வீடியோ கால் அடிச்சு காட்டுங்களேன். அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருந்தாலும். நீங்க வீடியோ போடுங்க. நான் போட்டேன். தெரியுதா? கிருஷ்ணா பாத்தீங்களா? எங்க எனக்கு தெரியல. காட் ஹலோ, எப்படி? ஓகேயா? நீங்க உங்களோட பிரச்சனை நேரத்துல எல்லாம் அழுத வேணாம். ஆஹா, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் கூல் கட் ஆயிட்டு. ஏற்கனவே நான் கவலையா இருக்க டைம்ல இப்படி ஒரு கோலா. அவங்கள டேட்டா ஏதோ ஆஃப் ஆயிட்டு போட. உண்மையிலே இன்னொரு பக்கம் கவலை என்னன்னு சொன்னா, நான் வர்ற கோளுகளை வந்துட்டு மிஸ் பண்ணுறதால எவ்வளோ விஷயத்தை இழந்து போகிறேன்னு சொல்லி. இந்த உதாரணமாக இப்போ எனக்கு இப்போ கையில் வச்சு கேட்கல, முதல் ஜெர்மனில் ஃப்ரான்ஸில் இருந்து இப்போ கடைசியாக பெல்ஜியத்துலேருந்து அப்புறம் வந்து இப்போ நோர்வேலேருந்து வந்தது. அந்த அடிக்கலாம். ஹலோ, தெரியுதா கிருஷ்ணா? எனக்கு தெரியுது. மிச்சம் சந்தோஷமாக்கா அவங்கள கண்டது. நான் கதைக்கிற உங்களுக்கு கேட்கும் தானே, நீங்கள் கதைக்க முடியாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி அண்ணா எனக்கு சொன்னவர். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் கூடிய சீக்கிரம் குணமாகும். நான் நோர்வேக்கு 1 டைம் வருவேன் கட்டாயம். ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு நான் திருப்பி வருவேன் நோர்வேக்கு. நான் வரைக்குள்ளே நான் கண்டிப்பாக வந்து உங்களை பார்ப்பேன். சரியா? இந்த டைமில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். சரியா? எனக்கு உண்மையாக சந்தோஷமாக்கா, நீங்கள் எவ்வளவு தூரம் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டு கூட வந்துட்டு எனக்கு ஆதரவு தாரீங்க அப்படின்னு சொல்லி. மற்றது அண்ணா வந்து இப்போ எடுத்து நோமலாக மீட் பண்ண கேட்குறாரு அப்படின்னு நினைச்சது வந்து நான் இப்படியான ஒரு இதுன்னு சொன்னேன். ஏற்கனவே நான் இப்போ ஒரு வீடியோவில் காய்ச்சி கொண்டு இருந்தான். உண்மையிலே என் மைண்ட் வந்துட்டு சட்டியாக அப்செட் ஆகி நான் பயங்கரமாக ஒரு கவலைப்பட்ட ஒரு விஷயத்தை காய்ச்சிட்டு இருந்த நேரத்தில் நீங்கள் கோல் எடுத்தது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்க காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு என்ன சொல்கிறது, உண்மையிலே இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு ஆறுதல் தர்றேன்னு சொல்லி. ஆனால் உங்களை வந்து பார்க்க முடியலைன்னு நினைக்கும் போது எனக்கு கவலையாக இருக்குது. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கோ, நான் நோர்வேக்கு வந்தால் கட்டாயம் வந்து பார்ப்பேன். இல்லாட்டி இந்த முறை சரி நான் ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம், பட் நாட் ஷுவரா. சரியா? நாங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் ஸ்ரீலங்காவுக்கு வர்றோம். ஓகே, கோயிலில் ஒரு நேர்த்தியன் இருக்கு. ஓகே, நாங்க அங்க வந்து கால் பண்றோம். உங்களுக்கு வசதி இருந்தா சேர்ந்து அங்க சந்திக்கலாம். எந்த கோயில்? நாங்க வந்து மன்னார்ல ஒரு அந்தோனியார் கோயில் இருக்கு. ஓகே, பெரிய கட்டன்னு சொல்லி அது வந்து சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க ஊருக்கு வந்துட்டு எனக்கு அடிங்க. நீங்க ஊர்ல எங்க இருந்தாலும் சரிதான், நான் வந்து பாக்குறேன். ரைட்டா? நான் அக்கா வந்து பாக்குறேன். சரியா? அக்கா வருவாங்களா? அக்காவை கூட்டிட்டு வரோம் கோயிலுக்கு. சரி, ஓகே, நான் அக்கா வந்து பார்க்குறேன். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஊருக்கு வரும்போது சுகமாகி நல்ல மாதிரி வரணும்னு சொல்லி நானுமே ப்ரே பண்ணுறேன். ரைட்? ஓகே. நாங்கள் வீடியோ பார்க்குற எல்லாட்டையுமே சொல்கிறேன், அக்காக்காண்டி ப்ரே பண்ண சொல்லி. ஹாப்பியாக இருங்க. உங்களால் கதைக்க முடியாமல் இருக்கிறத நான் உணர்றேன். பட் வந்து ஒரு தம்பியாக நான் ப்ரே பண்ணுறேன் உங்களுக்காண்டி. ஓகே, ஓகே. நாங்கள் வந்து உங்களுக்கு அங்க வந்து உங்களுக்கு கால் நேரம் நோர்வேக்கு சப்போஸ் வர கிடைச்சா இந்த நம்பருக்கு கால் பண்ணுவீங்க. இல்ல நாங்க பாப்போம், நீங்க வந்தா தெரியும் எங்களுக்கு. நீங்க கண்டிப்பா கண்டிப்பா. Thank you so much அண்ணா. ஓகே பியா. ஓகே. பை. ஸோ உண்மையிலே வந்து நான் கதைச்சி கொண்டிருக்கக்கூடிய டைமில் வந்த ஒரு கோல் பார்த்துருப்பீங்க நீங்கள், எவ்வளோ தூரத்துக்கு வந்து மக்கள்கிட்ட மனசில் நாங்கள் இடம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு சில பேர் வந்து இப்படியான விஷயங்களை ட்ரை பண்ணுறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப்பில் நான் ஒருத்தனை விழுத்தணும்னு சொல்லி நான் வாழ்க்கையில் நினைச்சதே இல்லை. ஒருத்தனுக்கு எதிராக கதைச்சி வந்துட்டு வீடியோ போட்டு அவனை வந்துட்டு கீழே கொண்டு நான் நினைச்சதே இல்லை.
யாரும் என்னைய வந்துட்டு சீண்டினா அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் தாங்க இயலாத பொய்களை சொல்லும்போது மட்டும்தான் நான் வந்துட்டு ஒரு வீடியோவில் அதுவும் பொலைட்டாக தான் நான் வந்துட்டு கதைப்பேன், இப்படிலாம் வேணாம் அப்படின்னு மாதிரிக்கு. பட் வந்து நான் யாரையுமே விழுத்தணும்னு நான் நினைக்கிறது இல்லை. ஆனால் அப்படியான என்னைய வந்து இவ்வளோ தூரத்துக்கு உதாரணமாக பாருங்கள், இந்த அக்கா ஸ்ட்ரோக் வந்து இருக்கிறா. ஸோ அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆறுதல் வந்து இவ்வளோ பிரச்சனையிலையும் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியது இந்த ஒரு வீடியோ. ஸோ என்னைய வந்துட்டு கூப்பிட்டு நேரில் காட்டினா அந்த வாய் பேச முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிற அக்கா வந்துட்டு சந்தோஷப்படுவான்னு சொல்லி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு யோசிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லாருமே வந்துட்டு திங்க் பண்ணுற என்னென்று நாங்கள் பார்க்குறோம், எங்களோட தம்பியா எங்களோட பிள்ளையா அப்படி வந்துட்டு பார்க்குற ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்களோட ஒரு சந்தோஷத்தை இன்றைக்கு வந்துட்டு யாராச்சும் ஒரு செலிப்ரிட்டியை வந்துட்டு நீங்கள் மீட் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்து நீங்கள் எஃபியில் அங்கே இங்கேருந்து போஸ்ட் பண்ண மாட்டிங்களா? ஸோ அந்த மாதிரி நான் வந்து செலிப்ரிட்டின்னு சொல்ல வரையில, நான் எப்பயுமே வந்து உண்மையாக பெருமையோ போலையோ வந்துட்டு விரும்புகிற ஆளில் வந்து இந்த பாருங்கள் இப்போ சாரி இது வந்து ஊர்லேருந்து நான் வெள்ளனை அடித்த ஒரு மிஸ் ஒரு ஆள் அடிக்கிறா, நான் அவரோட பிறகு கதைக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் மக்கள்கிட்ட மனசில் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அந்த ஒரு விஷயத்த யாராலையும் வந்துட்டு அழிக்க முடியாது. நான் அதுக்காண்டி சேலஞ்ச் பண்ணையில் வந்து நான் மறுபடியும் கேட்குறேன், என்னதான் நீங்கள் என்னைய செஞ்சாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை வந்து. பட் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் அப்படி போடுறதால அது உண்மையாயிராது. ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் அதுகளை வாசிக்கும்போது அதுகளை பார்க்கும்போது அவங்களுக்கான ஒரு கவலை கொண்டு வரும். அந்த கவலையை நீங்கள் கொடுக்குறதால உங்களுக்கு ஏதாச்சும் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஈவன் நீங்கள் எங்களோட வீடியோக்குள்ளே பாசிட்டிவாக எடுத்து போட்டால் கூட அது ஓடி உங்களுக்கான ஒரு ஏர்னிங் கொண்டு கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரிக்கு வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுவுமே இல்லாமல் இப்படியான விஷயங்களை செய்யறதால எதுவுமே நடக்க போகிறதில்லை. இதோட 3வது தடவையாக நான் என்ன ஹெல்ப் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன்றதை மறந்து போயிட்டு நான் திருப்ப காய்ச்சிட்ருக்கேன். ஸோ வந்து நான் கேட்கக்கூடிய ஒரு உதவி வந்து, அதாவது இவங்க இந்த இப்போ பாருங்க கனடாவில் இருந்த ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து அடிக்கிறாங்க. ஸோ கதைப்பம் வந்து 1 minute. ஹலோ ஹலோ. ஓம் அக்கா வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க தம்பி போலன்லையா? இல்லை, நான் இங்கே டொரண்டோவில் நிற்கிறேன். நல்ல விஷயம் தானே. நாங்க உங்களை தேடி இலங்கைக்கு வந்து நிக்கிறேன், நீங்க டொரண்டோல நிக்கிறீங்க. இலங்கை போயிட்டீங்களா? நான் உங்களுக்கு நீங்க சிறையால வந்தோடனே உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், நீங்க வார வந்து நீங்க அதுக்கு கொழும்பு போய். ஐயோ, நீங்க ஊர்லயே அனுக்கிறீங்க. ஓ கவிதாத்துக்கு அனுப்பிடுறேன், கடைசி அக்கினி கவிதாத்தியாவது போய் பார்க்கலாம். நான் என்னண்டா நான் இப்போ ஃப்ரான்ஸில் நிற்கிறேன்க்கா, தெரியும் தானே நான் யூரோப்பில் நிற்கிறேன்னு சொல்லி. அப்போ நீங்கள் வெளுக்கிட்டுருவீங்களே என்ன? சரி, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. எங்களுடைய அடுத்த பயணம் மேபி கனடாக்காக அமைஞ்சா நான் உங்களோட வீட்டையே வந்து உங்களை சந்திப்பேனா? யா, சந்தோஷமேண்ணா. சொல்லுங்க. உங்கள் வேலை திட்டங்களுக்கா நான் எடுத்த பழைய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பேன். என்ன கொடுத்த வாக்கு நிறைவேற்றணும். ஆனால் நான் புதுசாக செய்வேனான்னு சொன்னால் கேள்விக்குரிய என்னன்னு சொன்னால் உதவி செய்ய போயிட்டு நான் இப்படி ஒரு உபத்திரத்தை அனுபவிச்சதால் எனக்கு உண்மையிலே மனசளவில் நான் நிறைய உடைஞ்சி போயிட்டேன் வந்து. யா, ஸோ அதால் நான் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸுக்கான தான் இங்கே வந்தேன். நான் ஊருக்கு போயிட்டு நான் அந்த எடுத்த வேலை திட்டங்களை முடிச்சு கொடுப்பேன். அடுத்த கட்டமாக ஏதாவது செய்கிறேன்னு சொன்னால் நான் அதை யோசித்து ஏதாச்சும் ஒரு வழியில் ப்ராப்பராக வந்துட்டு செய்யணும், யாருமே வாய் திறக்காதபடிக்கு. நான் அது சம்மந்தமாக நான் அப்டேட் பண்ணுவேன்னா. ஒரு இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்லவன், அவனே நாட்டை விட்டு கலைச்சிட்டாங்களா இந்த நாடு. நோ, நான் என்னையே கலைக்க முடியாதக்கா. நான் திருப்பி வருவேன். நான் கோடி கொடுத்தாலும் நான் எங்கேயுமே தங்க மாட்டேன். நான் சும்மா வந்தேன். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஆதரவு தர்றவங்கள நான் இங்கே வந்து பார்ப்போம்ட்டு வந்தேன். நான் சந்தோஷம், நீங்கள் எப்படி கதைக்கிறேன் எனக்கு சந்தோஷம். நான் இது வீடியோ ஒன்று செஞ்சோன்னு இருந்தானாக்கா நான் முடிச்சுட்டு ஆறுதலாக கதைக்கிறேன்னா. ஓகே பாய். இந்த இப்போ பெல்ஜியத்துலேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் அடிக்கிறார். ஸோ அவரோடையுமே ஒரு 1 minute கதைப்போமா? பொருளி வாரன். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓ வணக்கம் வணக்கம். எப்படி சோமா? இருங்க வாரன் மாமா, கோல் காய்ச்சிட்டு வாரன். என்னண்ணா? நோ நோ நான் இல்லை நான் வீடியோ ஒன்று செஞ்சுட்டு இருந்தேன். நான் கோலண்டா ஃபோன் ஆன்சர் பண்ணி ஃபோன் ஸ்டக் ஆகுது, கோல் வந்து சத்தியமா. யா இல்லை பிரச்சனை இல்லை. எப்படி சோமா இருக்கிறீங்களா? ஓகே சந்தோஷம். நான் ஹாலண்டில் நிற்கிறேன் நினச்சி பெல்ஜியம் பக்கத்தானே மீட் பண்ணலாம் நினச்சி அடிச்சிங்களோ?
அப்படியே இல்ல இல்ல ஓகே வீடியோ பார்த்து வரைக்கும் தெரியுது நீங்க கிட்டத்தட்ட ஒரு இளமை கூட விட்டு தான் போட்டோ பிரான்ஸ்ல இருந்து வருதா ரெண்டு யா 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 ஓ உங்களுக்கு தெரியும் தானே நான் உண்மையா தெரியும் பிரச்சனை என்ன சும்மா அந்த டிக்டாக்ல வாத இப்பவே வந்து நொய்யாங்க பக்கத்துல கரப்பு வரும் இப்பாடி போட்டிருக்கிறது அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நான் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எல்லாம் அதை இக்னோர் பண்ண சொல்லியும் என்னதான் விமர்சனங்கள் வந்தாலும் ஜோடப்படாது அப்போ என்னதான் விமர்சனங்கள் வந்தாலும் அதை கடந்து போகிற ஒரு மைண்ட் செட் நான் உருவாக்கின மாதிரிக்கு அவங்களும் உருவாக்கணும் என்றதான் அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க போகணும் பண்றதுதான் நான் தெரியுது யா இந்த கொள்கை பார்க்கவே தெரியுது அப்ப நீங்க கத்தி போட்டுக்குன்னா இயலாது நீ என்ன போயிட்டு சும்மா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்போமான்னுட்டு நான் நல்லா இருக்கேன்னா பாப்போம் பெல்ஜியத்துக்கு வர கிடைச்சால் சந்திப்போமா வந்தாலும் மெசேஜ் போடுங்க நினைக்கிறேன் சந்திப்போம் கட்டாயம் ஓகேண்ணா see you சரி ஓகே அதான் கேட்போம் இந்த மாதிரி சரி ஓகே சந்தோஷம் பை ஓகே ஸோ நான் வந்து உண்மையாக நான் ஃபேக்காக எதுவுமே செய்யலை வந்து ஃபேக்காக அப்படி க்ரியேட் பண்ணவுமே இல்லை அது வந்து நான் வந்து யாருக்கும் மெசேஜ் போட்டு வந்துட்டு அவங்க எடுக்கிறது இல்லை இந்த ஃபோன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு வெளியிலேருந்து வந்த கோலாக தான் வந்து இருக்கும் வந்துட்டு நான் இப்படியே நான் வச்சுருக்கேன் நான் வர்ற கோலில் வந்து ஜஸ்ட் ஒரு 1 minute 2 minute உங்களுக்கு நான் கழிச்சு காட்டுறேன் ஸோ இவ்வளவு மக்கள் உனக்காண்டி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இவ்வளவு மக்கள் எனக்காண்டி இருக்கிறதுன்றதை விட நீங்களும் எனக்காண்டி குரல் கொடுக்கணும் நான் கேட்குறேன் வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு அவங்க இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வீடியோ டிலீட் பண்ணிவிட்டு நான் விடுறதா இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் எங்களோட வீடியோவில் வந்துட்டு கதைக்காமல் விடுறதா இதுக்கு வந்துட்டு முடிவாயிடாது உண்மையிலே பாருங்கள் நான் ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்துட்டு உங்களோட பொழுதுபோக்குக்காண்டி என்னுடைய ஒரு வருமானத்துக்காண்டி அப்படி போடுறேன்றக்கு அப்பால் வந்து எத்தனையோ பேர்ட்ட ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு மருந்தா உண்மையாக நான் சந்தோஷப்படுறேன் நானே என்னைய நினைச்சு வந்து பெருமைப்படுறேன் ஸோ அதுக்கு சான்றா இப்போ வந்த ஒரு அந்த நோர்வே கோல் வந்து ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கடந்த காலங்களில் கூட வந்துட்டு உங்களுக்கு இந்த கோல் மூலமாக நான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்படி நான் வந்து இருக்கக்குள்ள நான் என்ன சொல்கிறது வந்து பிடிக்காதவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பிடிக்கலையா தட்டிட்டு நீங்கள் போங்க ஏன் அதை விமர்சிக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து எனக்கு சொல்லலாம் நீ அதை பார்க்காம தட்டி விட ஐயானா கண்டிப்பாக நான் அதை பார்க்காம தட்டி விட்டுட்டு தான் போயிட்டுருக்கிறேன் பட் வந்து நீங்கள் எனக்காண்டி குரல் கொடுக்கணும் நான் இப்போ ஐரோப்பாவில் வந்து நிற்கிறேன் வந்து உங்களை தான் நம்பி வந்து நான் நிற்கிறேன் இன்றைக்கி இந்த ஃபோனில் ஒரு மனத்தியாலத்துக்கு ஒரு 15-20 கோல் என்றாலும் வருதுன்னு சொன்னால் அவ்வளோ பேரும் நீங்கள் என்னையை பார்க்க விரும்புகிறீங்க நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் எனக்காண்டி வந்து நீங்கள் குரல் கொடுக்கணும் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீடியோவில் வந்து கதைக்கணும் ஏன்னு சொன்னால் நான் வந்து தொடர்ந்து இயங்கணும்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் வேணும் சில பேர் வந்து சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னால் என்னதான் நடந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு பின்னால் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் நீங்கள் பின்னால் இருக்கிற வேணாம் இனி வந்து நீங்கள் எனக்கு முன்னால் இருங்க வந்து என்னென்னு சொன்னால் ஒரு அநீதியான விஷயமே வந்துட்டு கை தூக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் நீதியாகவும் நேர்மையாகவும் செயற்படுறோம் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் அழிஞ்சு போக விடக்கூடாது இன்றைக்கு வந்து உண்மையிலே எனக்காண்டி இன்னொரு ஆள் வந்து தனியாக இருந்து கதைக்க பயப்படுதுன்னு சொன்னால் அந்த ஆளையுமே போட்டு வந்துட்டு எடுத்து நெகட்டிவாக போடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி உங்களுக்கே தெரியணும் வந்து இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் கூட வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா நெகட்டிவான விஷயமா டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெகட்டிவான விஷயந்தான் வந்து டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ வந்து அதை நம்பக்கூடியவங்களும் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க இப்போ ஈவன் நான் கூட ஒரு வீடியோ பார்க்கும்போது வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக ஒரு வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகுறதுன்னா நான் அதை பார்ப்பேன் ஆனால் நான் அது சம்மந்தமாக அறிய விரும்பினா நான் டீப்பாக போய்ட்டு அனலைஸ் பண்ணிக்கொள்ள எனக்கு வந்துட்டு விளங்கி நான் அதுக்கு பிறகு வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுவேன் ஏன்னா ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு நெகட்டிவிட்டியாக வந்துட்டு இவங்க செய்கிறாங்க ஒரு காரியம் அதுக்கான காரணத்தை கூட நான் வந்துட்டு இன்றைக்கு ஓப்பனாக நான் சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் தர விரும்புகிறவங்க நீங்கள் எத்தனையோ பேர் அழைக்கிறீங்க எங்களோட வீட்டை நீங்கள் வரணும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழைக்கிறீங்க கதைக்கிற எல்லாருமே வந்து நாங்களே வந்து ஏற்றிட்டு போகிறோம் நீங்கள் எங்களோட வீட்டை வந்து இருங்க கார் வேணுமென்னு இங்கே வாங்கணும் பிரச்சனை இல்லையா கதைக்கிற நீங்களே சொல்கிறீங்க எங்களோட வீட்டை வந்து தங்கணும் இத்தனை நாள் நிற்கணும் கார் வேணுமென்னு சொன்னாலுமே கொண்டு வந்து தாரம் நீங்கள் வந்து வச்சிருங்க அப்படின்ட்டு சொல்கிற எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து நான் உங்களோட வீட்டை வரும்போது
வீடியோக்களில் வந்து நீங்களும் கதைச்சு வந்துட்டு குரல் கொடுக்கணும். என்னண்டு எந்த பிள்ளை, எந்த சகோதரன், எந்த அண்ணா, எந்த தம்பி அப்படின்ட்டு நீங்களுமே குரல் கொடுக்கணும். நான் நிறைய வீடியோ வந்து செஞ்சுட்டேன் ஆல்ரெடி. வந்து நிறைய பேர் வந்துட்டு கதைச்சிருக்காங்க. வந்து இப்போ என்ன சொல்கிறது, முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான ஆக்கள். நானே வந்து நிறைய பேரை மிஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒரு டைமில், அதாவது ஆபத்தில் உதவுறவங்க தான் நண்பன் என்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த ஒரு டைமில் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு கதைக்கும் போது வந்துட்டு இப்போ உங்களை பற்றி என்னதான் போட்டாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது பொய் என்று சொல்லி. இப்போ தெரியாத உங்களோட உறவுகள், சகோதரங்கள் ஒருவேளை எடுத்து வந்துட்டு குழம்பலாம், என்ன உண்ட ஃபோட்டோ வந்துட்டு இப்படி போட்டு செய்கிறாங்கண்டேக்குள்ள நான் உண்மையிலேயே சொல்கிறேன். வந்து இப்போ எந்த சகோதரத்தை பற்றி ஒரு வந்துட்டு பிள்ளையா போடுறான்னு சொன்னால் எனக்கு கோபம் வரும். யாருலன்னு சொன்னால் அந்த போட்டவனில் தான். நான் அடுத்து வந்துட்டு என் அக்காவை நான் கேட்க மாட்டேன், என்ன நடந்ததே இப்படி போடுறான்னு சொல்லி. ஏன்னா எந்த சகோதரத்தை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா அதையும் மீறி வந்துட்டு இன்னொரு ஆள் வந்து எடுத்து குழப்புறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாரையுமே நம்ப வேணாம். நான் சீரியஸாக சொல்கிறேன். வந்து இன்றைக்கு நான் பல நம்பிக்கை துரோகங்களை வந்துட்டு பார்த்துட்டேன். சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நல்லது செய்கிற மாதிரியே வந்துட்டு அவங்களோட மைண்ட் ஃபுல்லாக வந்து நெகட்டிவிட்டியும் கூடாதுன்னுங்களை மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு தூண்டி விட்டுருவாங்க. இப்போ ஒரு இப்படியான ஒரு வீடியோ வந்து ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ணி விட்டு போட்டு இது உனக்கு தேவையான்னு போட்டு முடிச்சு விட்ருவாங்க. விளங்குதா? அப்போ வந்து நல்ல மாதிரி நினைச்சவங்க கூட வந்துட்டு டக்குன்னு ஒரு என்ன சொல்கிற ஒரு விதமான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டு போயிடுவாங்க. உதாரணமாக இப்போ இந்த அக்கா, ஹொலண்டில் இருக்கக்கூடிய அந்த அக்கா வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். ஏன்னா யூரோப்புக்கு வந்து என் தம்பி ஃபஸ்ட்டு அவன் என்னையை சந்திச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருந்த ஒரு அக்கான மைண்டில் ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஒரு சில வீடியோக்களை போட்டு. அப்படின்னு சொல்லும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் இப்படியான கேவலமான வீடியோக்களை போடுறீங்க, யார் யாரெல்லாம் இப்படி கேவலமான கமெண்ட்ஸ் எழுதுறீங்களோ, நான் யாருக்குமே நான் சாபம் போடலை. ஆனால் அதுக்கான பலனை நீங்கள் எப்பயோ ஒரு நாள் நீங்கள் அனுபவிப்பீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. இன்னும் ஒரு விஷயம், நீங்கள் சொல்கிறீங்க வந்து அதாவது நான் பொம்பளை பிள்ளைகளை மதிக்கலை, நான் மற்றவனை நக்கல் அடிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கி நீங்கள் டிக்டாக்கில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் எவ்வளவு கேவலமாக நீங்கள் எழுதி போடுறீங்க. அதுக்கு போயிட்டு வந்துட்டு ஆதரவு கொடுக்கக்கூடிய நீங்களா என்னை எதிர்க்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் அதுக்கு என்ன பதிலை தான் சொல்லுவீங்க? என்னென்னு சொன்னால் ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி வந்துட்டு தவறாக போடுற ஒரு வீடியோக்கு போயிட்டு பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் எழுதக்கூடிய உங்களோட மைண்ட் செட் வந்து அதே எவ்வளவு கேவலமாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இந்த இடத்துல இருக்குது. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்குமே வந்து டைம் இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் இப்போ காய்ச்சிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். காரணம் என்னன்னு சொன்னால் என்னுடைய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு வீடியோன்றக்கு அப்பால் ஒரு உணர்வு பூர்வ ரீதியாக நான் நிறைய பேர்ட்ட மனசில் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்கிறேன். ஸோ அதை அவங்க இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், நான் கண்டினியூவாக வீடியோக்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் வந்துட்டு குரல் கொடுக்கணும். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு வீடியோவில் வந்துட்டு கதைச்சிட்டு போகிறதால எதுவுமே வந்து நடக்க போகிறது இல்லை. ஈவன் உங்களை பற்றி கூட வந்துட்டு யாராச்சும் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கோ, உங்களோட தம்பிக்கோ, உங்களோட அண்ணாக்கோ, உங்களோட ஹஸ்பண்டுக்கோ, உங்களோட அம்மா அப்பாவுக்கும் நல்லா வந்துட்டு தெரியும். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்டாக்கில் எத்தனையோ பொம்பளை பிள்ளைகள் வந்து அரகுற உடுப்படை எல்லாம் வந்துட்டு ஆடி போடுறாங்க. அதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எத்தனையோ பேர் ரீச் பண்ணி விடுறாங்க. ஸோ அதை கூட யாரும் விமர்சிக்கிறது இல்லை. நான் கூட சொல்கிறேன், அதை விமர்சிக்கவும் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அப்படியான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இப்போ 2025 நாங்கள் இப்போ 1960 இல்லை. ஃபுல்லாக வந்துட்டு கண் கூட தெரியாமல் வந்துட்டு ஃபுல்லாக மூடிக்கொண்டு தெரியுறாங்க. ஸோ அப்படியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எல்லா விஷயமுமே வந்துட்டு சோஷியல் மீடியா மூலமாக தான் டக்குன்னு வந்துட்டு ட்ரெண்டாகி கொண்டு போகிற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியக்குள்ள ஒரு விஷயத்தால் ஒரு நன்மை வருது அப்படின்னு சொன்னால் அதில் வரக்கூடிய தீமையையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கடைசியாக ஜெயிலு கூட வந்துட்டு போட்டு வந்தேன். ஸோ நான் அதை ஓகே, அதை சந்தோஷமாக நான் அக்செப்ட் பண்ணியிருந்தேன். வந்து அதுவுமே ஒரு அனுபவம், எனக்கு தேவையான உண்டு என் லைஃப்பில். நான் அதை பார்த்ததை குறித்து சந்தோஷப்படுறேன். ஸோ நான் உங்களுக்காண்டி இன்றைக்கி மக்களுக்கு உதவி செய்ய போய் நான் ஜெயிலுக்குள்ளேயே போயிட்டு வந்த ஆண்டைக்குள்ளே எனக்காண்டி குரல் கொடுத்த உங்களை ஒரு 2 பேர் வந்து விமர்சிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் worry பண்ணலாமா? ஸோ நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க, உண்மை ஒரு நாள் வெல்லும் கண்டிப்பாக. அதைத்தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக சொல்ல முடியும். மறுபடியுமாக நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம் வந்து வேறு இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். சத்தியமாக இங்கே இப்போ ஒரு ஜெர்மனிலேருந்து ஹலோ ஒன்று வருது பாருங்கள். வந்து ஃபைனலாக அந்த கோலை வந்து காய்ச்சி நாங்கள் முடிப்போம். யோசித்து பாருங்கள் வந்து எவ்வளவு பேர் வந்து எங்களை நேசிக்கிறாங்க அப்படின்றத.
ஸோ இவங்க இருக்க மட்டும் நான் வந்து கவலைப்பட போகிறது இல்லை. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து குரல் கொடுக்கணும். இனி அதாவது இப்போ நம்ம ஒன்று கெட்டதாக ஒன்று செஞ்சிட்டோம்னு இல்லை வந்துட்டு குரல் கொடுக்குறதுக்கு. பட் வந்து நீங்கள் எங்களோட வீடியோக்களில் வந்து கதைக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் சொன்ன மாதிரி வந்து உசுப்பேத்துறவங்ககிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்ககிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜிம்முண்டு போகும் அப்படின்ற மாதிரிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் என்றுதான் போட்டு அடிக்கிறேன்னு சொல்லி போய் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ஏழாமலே வந்து விட்டுருவாங்க. ஸோ வந்துட்டு இது ஒரு யுத்தம் மாதிரிக்கு நான் அதை ஹலோ 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 வணக்கம் கிருஷ்ணா. ஓம் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கணும்மா. நீங்கள் ஜெர்மனிக்கு வந்துட்டீங்க? ஓ சந்தோஷமே. யா 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 நீங்க ஜெர்மன் எங்க? நான் ஜெர்மன் சாபேக் ஐயா. எங்க? முன்ஸ்டர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். முன்ஸ்டர் தான் ஸ்டார்ட் எனக்கு. முன்ஸ்டர் டோட்மெண்ட் கிட்ட தானே? ஆமா ஆமா. நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க? டோட்மெண்டா? ஐயா நான் டோட்மெண்ட்ல நின்றேன். நான் இப்ப டோட்மெண்ட்ல இல்லம்மா. எப்ப திரும்ப டோட்மெண்ட் வருவீங்க? டோட்மெண்ட்டுக்கு எப்ப வருவேன்னு சொல்லி எனக்கே தெரியல. வந்தா வந்து பாப்பீங்களா? ஆமா 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 ஆமா. அந்த பாப்பேன் இல்ல அப்படி ஏதோ ஒரு வகையில சந்திப்பேன் நான். இல்லாடி நாங்க சரி வந்து பாப்போம் தானே. ஒரு நாளைக்கு நான் உங்களை கூப்பிட்டு சாப்பாடு தரணும் யோசிக்கிறேன். உங்கள்கிட்ட வாங்க, உங்களை நான் பார்க்கணும். சரி சரி கட்டாயம்மா கட்டாயம். நான் இப்போ எனக்கு எப்போ வருவேன்னு சொல்ல தெரியல. நான் வந்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன நீங்க ஸ்ரீலங்கால இருக்கீங்களே, நான் உங்களோட கதைக்கிறதுக்கு பல தடவை ட்ரை பண்ணி கடைசி உங்களோட தங்கச்சி அக்கட போன் நம்பர் எடுத்து அண்ணா அப்படி ஒரு கதைச்சேனா. பிறகு நீங்கள் தெரியாத உங்களுக்கு நடந்த அந்த அதுகளை எல்லாம் பார்த்து கவலைப்பட்டு நான் உங்களோட கதைக்கு ஒழியா நான் ஏனோ எனக்கு நான் எடுக்க இந்த மிஸ்டருக்கு நான் சொல்லுவேன், இந்த ஆகஸ்ட் நான் வந்துட்டேன், ஐயோ வந்துட்டேன். இப்ப நேற்று இப்ப நான் உங்களோட இது கொலன்ல நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறீங்க. அதை பார்த்துட்டு தான் நான் நம்புறேன். அப்பட்ட நீங்க போட்டுட்டீங்க, அப்பண்ண ஆட் பண்ணிட்டு அடிச்சேன். நம்பர் ஆட் பண்ணிட்டு அடிச்சீங்களா? எனக்கு கண்டாலம்மா உண்மையா சொல்றேன், பெரிய சந்தோஷம். என்னன்னு சொன்னா எனக்கு வர்ற கோளுகள் எனக்கு என்ன சொல்றேன், என்னோட கதைக்கு எவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்க. இந்த உங்களோட கதைச்சிட்டு இருக்க வந்து எங்க ஹொலண்ட்ல இருந்து ஒரு அக்கா ஒரு அடிக்கிறா. உண்மையில எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்க போய்கொண்டே இருங்க, அதான் நான் சொல்லுவேன். சரி அம்மா சந்தோஷம். நான் உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும். நீங்க 100% இவ்வளவு தூரம் எல்லாட்ட இவ்வளவு தூரம் ஒரு நம்பகத்தன்மையா நடக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அப்ப உங்களை விழுத்துறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அது உண்மை, அது எல்லாருக்கும் புரியும். அதுகளை நாங்கள் நான் அதுதானம்மா இப்ப நான் வீடியோல காய்ச்சிட்டு இருந்தேன். என்னன்னு சொன்னா எனக்கு ஆதரவு தர்ற அவ்வளவு பேர் எத்தனையோ பேர் இருக்காங்கம்மா. இப்போ கூட ஐயோ அடிச்சு எனக்கு கோல் கதை செய்யல. உங்களுக்கு இப்ப நான் ஆன்சர் பண்ண ஹாப்பியா இல்லையா? எதிர்பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எல்லாரும். நான் கொஞ்சம் ஒரு பேசுறேன் தான் நான். அப்ப நான் அநேகம் வந்து இந்த 26ஆம் தேதி எனக்கு பெருசா அந்த பொருத்தம் இல்லாத மாதிரி நான் ஒரு நாளும் பெருசா ஒருவருடைய புதுசா தொடர்பு கொள்ள மாட்டேன். ஆனா எனக்கு இதை கொண்ட உடனே இந்த 26ஆம் தேதி அதை கூட யோசிக்க எடுத்துட்டேன். ஓகே ஓகே. ஸோ இன்றைய நாள் ஒரு சந்தோஷமான நாளா அமையட்டும் அம்மாக்கு. ரைட், நான் ஒரு அப்புறம் அடிக்கிறேன் ஒரு வீடியோ ஒன்று காய்ச்சணும் தான் நான் முடிச்சுட்டு அடிக்கிறேன்மா. சரி அம்மா. ஓகேம்மா பாய். இங்க சொல்லுங்க கிருஷ்ணா மாமா, இங்க கிருஷ்ணா மாமாவோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கிருஷ்ணா மாமாவோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. லைக் பண்ண சொல்லுங்க. கமெண்ட் பண்ண சொல்லுங்க. நீஞ்சலவா இந்த காலில் இருவா அம்மா 2 நாள் ஆகலப்பா. ஸோ யோசிச்சு பாருங்க வந்து நான் அந்த கொமெண்ட்டுக்காண்டி தான் இப்போ ஆகலை கூப்பிட்டான். இந்த சின்னங்கள்ட்ட மனசில் கூட வந்து அதுகளுக்கு விளங்காது. ஆனால் அது அவங்களோட பெற்றவங்களோட மனசில் வந்துட்டு ஒரு நெஞ்சை விதைக்கிற மாதிரி வந்துட்டு அதுகளை கூட வந்து என்னோட கதைக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்னத்தை சொல்கிறது. சரி, நான் முடிச்சுக்கொள்றேன். நான் சொன்ன ஒரு விஷயம், கண்டிப்பாக நான் வரும்போது நான் வீடியோ வந்து செய்வேன். ஸோ வந்து நீங்கள் வந்து ஆதரவு தரணும். எவ்வளோ தூரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரியா? அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ ஃபைனலாக அக்கா அந்த ஹொலண்ட்லேருந்து வந்த கொலண்ட் அக்கா
நான் உங்களுக்குமே சொல்கிறேன், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்காண்டி நான் எப்பயுமே வந்து இருப்பேன், ஒரு தம்பியாக கண்டிப்பாக எப்பயுமே வந்து இருப்பேன். எனக்கு ஆதரவு தந்தவங்கள நான் ஒரு நாளுமே மறந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பிரித்திஞ்சு வாங்க, வீடியோ முடிச்சுட்டு போயில யோய் ஆகவியை வச்சு முடிப்பேன்பா. ஆகவே இஞ்சு வா, சொல்லி விடுறக்கா. இங்கே வந்துட்டாள் அவ்வளோவா, இஞ்சு வா, எல்லாம் அடிக்கவா. கிருஷ்ணா மாமா பேச வேணாம்னு சொல்லுங்க. கிருஷ்ணா மாமா பேச வேணாம்னு சொல்லுங்க. பேச வேண்டாம். பேசினா அடிப்பேன்னு சொல்லுங்க. அடிப்பம்னு சொல்லுங்க. கிருஷ்ணா மாமாக்கு நாங்கள் இருக்கோம்னு சொல்லுங்க. சொல்லுங்க. கிருஷ்ணா மாமாக்கு நாங்க இருக்கோம். யாரும் கிருஷ்ணா மாமா கதைச்சா சத்தம் போட வேண்டாம். அடிப்பேன்னு சொல்லுங்க. அடிப்பேன் ஏன்னா சரி, ஒரு அவதாங்க. ஆகவே தெரியல. சரி, ஓகே. ஸோ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் என்ன பதிலை சொல்கிறது, இதில் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எதுவுமே தெரியாது. ஆனால்